योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. அத்தியாத்ம சாதனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வந்தார். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வழிகாட்டி சங்க சத்சு விதீயதாம். கிரகஸ்தாசிரமத்தில் ரொம்ப முக்கிய சத் சங்கம். ராமகிருஷ்ணர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்வர், பழைய அடுக்குலையில எத்தனை ஜாக்கிரதையா இருந்தாலும் மேல கறி படியும். அதனால அப்பப்போ போய் கிளீன் பண்ணிக்கணும். அது மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் என்ன ஜாக்கிரதையா இருந்தாலும் அழுக்கு படியும். அது அந்த ஆசிரமத்தோட சுபாவம். அது கிரகஸ்தாக சிரமம், புத்திமுட்டுதான், கஷ்டம். என்ன ஜாக்கிரதையா இருந்தாலும் களங்கம் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும். அதனாலதான் இவ்வளவு யஜ்ஞமும் கிரகஸ்தனுக்கு வச்சிருக்கான், அவனை சுத்தம் பண்றது. ஆனா 3 ஆசிரமங்களும் கிரகஸ்தனை ஆசிரியச்சிருக்கிறதுனால சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்ஹஸ்தியம் சிரேஷ்டம் உச்சதே. பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் வானபஸ்தனும் கிரகஸ்தனை ஆசிரியச்சுதான் இருக்கான். அதனால இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தாங்கு, ஒரு பலம் சத் சங்கம்ங்கிறது. சங்க சத்சு விதீயதாம். சத் சங்கத்தோட பலமா என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும். பகவதோ பக்திர் திருடாதீயதாம். நாரதர் பக்தி சூத்திரத்தை சொல்லி பக்தி எப்படி வரும்னாக்கா, அவர் லாஸ்ட்ல சொன்னார், அது ஒரே வழிதான் இருக்கு. என்ன சூத்திரம்? முக்கியதஸ்து மகத் கிருப இவ பகவத் கிருபா லேசாதுவா. ஒரு சமயம் பகவானோட கிருபை டைரக்டா சில பேருக்கு விழுந்துடும். ஆனா முக்கியமான ஹேத்து மகத் கிருபை இவ, மகாபுருஷர்களோட கிருபா விசேஷத்தினாலதான் இது வரும் அப்படின்ற இந்த பக்திங்கிறது. பக்தினா என்ன? சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா. நாரதர் பக்திக்கு டெஃபினேஷன் கொடுத்தா, பரம பிரேம ரூபா அஸ்மின் ஈஸ்வரே பரம பிரேம ரூபா பக்தி எல்லப்த்வா புமான் திருப்தோ பவதி மத்தோ பவதி ஆத்மா ராமோ பவதி. அப்படி திருப்தன் ஆயிடுறான், அது கிடைச்சுடுத்தான. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்தி, பகவதோ பக்திர் திருடாதீயதாம். அந்த பக்தி தான் நமக்கு ஒரு ஆலம்பம், ஈஸ்வர அனுபூதி தான் நமக்கு ஒரு ஆலம்பம். அந்த மாதிரி ஒரு ஆலம்பத்தை சத் சங்கத்துல கலந்துண்டு, மகாபுருஷர்கள் கிட்ட கலந்துண்டு, பக்தாள் கிட்ட கலந்துண்டு தான் பக்தி வரணும். நேற்று கூட ஸ்ரீதர்ஜி சொன்னார், கபிலோபதேசத்துல கபில பகவான் சொல்றார், தேவகூதி அம்மா கேட்கிறா, எப்படி இந்த மனசு சாந்தமாகும்? மனசுதான் பந்தம் பண்றது, மனசுதான் முக்தி. சேதः கல்வஸ்ய பந்தாய முக்தயே ச ஆத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. இந்த மனசை நாம எங்க வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி இருக்கும். அது உலக விஷயத்துல வச்சுட்டு இருந்தா பந்தம். அது பகவான் கிட்ட கொடுத்ததான முக்தி. நம்ம எங்க கொடுக்கிறோம்? சாய்ஸ் இஸ் வித் அஸ். நமக்கு இருக்கிறது ஒரு சாமானம் இருக்கு, மனசு. அது பகவானுக்கு கொடுக்கிறோமா? டிசிஷன் எடுக்கணும். பகவானுக்கு அந்த புஷ்பம் தான் வேணும். சிவானந்த லஹரியில சங்கராச்சாரியர் சொன்ன, ஒரே பூ போட்டுட்டு பேசாம இருக்கு, ஒரே ஏக பில்வம் சிவார்ப்பணம். என்ன புஷ்பம் போடணும்? இந்த மனசுங்கிற புஷ்பம். சும்மா அங்கங்க அலைய வேண்டாம். பூ பறிக்கிறதுக்கு கபீரே காசாரே விஷதி விஜனே घोर विपिने विशाले शैले च भ्रमति कुसुमार्थं जडमतिः
சமர்ப்பேகம் சேதசரசிஜமுமாநாத பவதே சுகேன அவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. சௌக்கியமா இருக்க தெரிய மாட்டேங்கிறது. என்ன இங்க அலையறான் அங்க அலையறான், மலை மேல போடுறான், குளத்துக்குள்ள போய் தாமரை பறிக்க போறான். இப்ப நம்ம அப்படி ஒன்றும் பண்றது இல்லை இல்லையா? ஆர்டர் பண்ண லாரியில பூ வந்து இறங்கிடும். 1 மாசமா ஸ்டோர் பண்ணி இருக்கிற பூவெல்லாம் வந்துடும். மனமலர் கொய்து மகேஷ பூஜ செய்யும் மனுஜனு மற்றொரு வேலை செய்திடேன். மனசாகிற புஷ்பத்தை அறுத்து பகவானுக்கு போடு. வெளியிலேந்து இருக்கிற பூவெல்லாம் ஒன்றும் கிடைக்காட்டா பரவாயில்ல. சிவ பூஜை பண்றதுக்கு அங்கங்க போற போது சிலப்போ ஏதோ வெள்ளியால பண்ணி வச்சுட்டு வில்வத்தை எல்லாம் கூட பூஜை பண்ணி விடுறா, அக்ஷதையால பூஜை பண்ணி விடலாம். ருத்ராட்சம் நிறைய இருக்கான ருத்ராட்சத்தால அர்ச்சனை பண்ணி விடலாம். ஆனா இதெல்லாம் வெளியில பண்றோமே, மனச பகவானுக்கு எப்படியாவது கொடுத்துடணும். பவது பவதர்த்தம் மம மனஹா. ஏதோ ஒரு சாமான, பழைய சாமானங்கள்லாம் கொடுத்து பழைய காலத்துல பாத்திரம் விற்கிறதுக்கு வருவா, பழைய துணி எல்லாம் கொடுத்து பாத்திரம் வாங்குவோம். வீட்டில் இருக்கிற பழைய துணி அது இதெல்லாம் பொறுக்கி கொடுத்து பாத்திரம் வாங்குற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பழைய சாமானம் இருக்கு நம்ம மனசு. பகவான்கிட்ட கொடுத்து இன்னும் கொஞ்சம் பக்தி கொடுப்பாங்க. பவது பவதர்த்தம் மம மனஹா. மனச கொடுன்னு கேட்கிறான். நமக்கு கொடுக்கறதுக்கு முடியணும். அது எப்படி கொடுக்கறது? சத்சங்கத்துல கலந்துண்டு மெதுவா அவன்கிட்ட ஒரு ஆதரவு பிரியம் வந்து ஸ்மிருதி, பகவத் ஸ்மிருதி உள்ள வந்து பக்தி திருடமாக, பகவத் பிரேமை திருடமாக, அதுல ஸ்ரத்தா விஸ்வாசம் எல்லாம் திருடமாகிறதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம். இவ்வளவு கதைகள் எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கை பூரா கதை தானே, நம்ம லைஃபே ஒரு கதை தான். அதனால இந்த கதையை மறக்கடிக்கணுமோ இல்லையோ, நம்ம பர்சனல் கதை இருக்கோ இல்லையோ, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கலெக்ஷன், அப்புறம் என்ன சொல்றது, டென்ஷன், எல்லாமே நமக்கு இந்த கதையை வச்சுட்டு தான். நம்ம சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற கதை, அதை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்றது? பகவானோட அவதார லீலைகள், கதைகள் எல்லாமே நம்ம கதையை மறக்கிறதுக்கு தான். நம்ம அந்த கதைகள் இல்லாட்டா இந்த கதை ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதை மறக்கணுமான ஈஸ்வர கதை வேணும். அதனால பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம். தினமும் கொஞ்சம் தியானம் பண்ணி மனசை சாந்தம் பண்ணி பகவன் நாமத்தை ஜபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தும் பழகே. நிம்மதியா இருந்தும் பாருமே. நமக்கு இப்ப அதுதான் தெரியாம போயிருக்கு. எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ், டென்ஷன். நிச்சலமா இருக்கிறதுங்கிறது பழக்கமே இல்லாம போயிடுத்து. எப்ப பார்த்தாலும் எங்க வாக்கிங் போறவங்க கூட காதல் எதையோ தெரிகின்னு இருக்கான். சாந்தியாதி பரிச்சீயதாம். மனசை சாந்தம் பண்ணி நிச்சலம் பண்ணி பழக்கிக்கும். திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம். சாந்தியெல்லாம் திருடம் பண்ணிட்டு காமிய கர்மங்கள், பலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கர்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட. அந்த அத்தியாத்ம சாதகனுக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம். நம்ம லௌகிகமான திருஷ்டாந்த வாழ்க்கையை வச்சுட்டு இதை நம்ம கேட்டோமான நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலி பதில் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு முக்கிய லட்சியம் பகவத் சாட்சா்காரம் எடுத்துட்ட வாழ் விஷயத்துலதான் இந்த பேச்செல்லாம். இல்லை நீங்க இதெல்லாம் விட சொல்றீங்களா, நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டோம்.
தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னாங்க? அதுதான் கேட்கணும். இதெல்லாம் சங்கராச்சாரியர் யார்கிட்ட, எனக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்தனாலும் எது எப்படி சொல்றதுன்னு தான் டவுட். திருடதரம் கர்மாசு சந்தியஜ்யதாம், காமிய கர்மங்களை விட்டா எப்படி வாழறது, எப்படி சரிப்பா. இதெல்லாம் யாருக்கு யாருக்கு பகவத் சாட்சா்காரம் முக்கியமோ அவளுக்கு. இங்க நம்ம ஜனங்களை நிறைய பார்க்கறத ஒரு சமாதானம் என்னன்னா, நம்ம தைரியமா சொல்லலை, இன்னமும் சொல்லாட்டா என்ன பண்றது இல்லையா? எல்லாம் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நிறைய பேர் ரிட்டையர் ஆனவாதான் இப்பவாவது கர்மாசு சந்தியஜ்யதான் சொல்ல வேண்டாமா? இன்னமும் அவனுக்கு அதுக்கு வரலையானா சங்கராச்சாரியருக்கே கோபம் வந்துடுத்து. அங்கம் கலிதம் பலிதம் உண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம். ஆஷா பிண்டம், அவனுக்கு பேரு ஆஷாபிண்டம். அவர் யாரு? அப்புறம் இனிஷியல் போட்டு மாஸ்டர்ல போர்டு ஆஷாபிண்டம் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னும் என்ன வயசானாலும் போக மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் வயசானது இவ்வளவு ஆசையை வச்சுண்டு பாகவதம் கீதை சத் சங்கம்னு உட்கார்ந்துண்டா கேட்டா ஏதாவது உள்ள போகுமோ? போகாது. பகவான் ஒரு இடத்துல சொல்றார், பகவானே தூக்கம் வர்றது ஞான விசாரம் பண்றத. ஏன் பகவான் சாதாரணமா அப்படின்லாம் சொல்லாரு. அந்த கேட்டவருக்கு பதில் போல் இருக்கு, பாப பலம் அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு இடத்துல தான் அப்படி ஒரு ஆன்சர், பாப பலம் அப்படின்னு. ஏன்னா வாசனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எல்லாரும் அடக்கி வச்சுட்டு யாரோ தாத்தா பாகவதத்துக்கு உட்காந்துண்டா ஃப்ரெண்டு சீட்டில் பேரனுக்கு வீட்டில் இருக்கிறவா சொன்னா ஆத்துல தொணத்துண்டே இருக்கார். அங்க ஒருத்தர் சப்தாகம் சொல்றார், ஆள் இல்லை, முன்னால கூட்டின்னு போய் உட்கார வைங்க. இவரை கூட்டின்னு பேரன் அழைச்சின்னு ஃப்ரெண்டு சீட்ல உட்கார வச்சுட்டார். உட்கார்ந்தா அவர் சும்மா இருக்காரா, பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட எல்லாம் பேசினார். அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்ப யாரோ சொன்னா உட்கார்ந்த இடத்துல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுட்டார். இதுக்கு தூங்குறது என்ன ப்ராப்ளம்னாக்கா, சொல்றவருக்கும் கஷ்டம், அவளுக்கும் தூக்க முடியும். முள்ள பார்த்தார், இவர் 2-3 வாட்டி நிறுத்தி பார்த்தார். அவர் முன்னாடியே உட்கார்ந்து தூங்கி தூங்கி விழறார். முள்ள அந்த பேரனை கூப்பிட்டப்பனே பேக்கில் கொண்டு போய் உட்காருது. இல்லை இல்லை தாத்தா அடம் பிடிக்கிறான், முன்னாடியே உட்காரணும். சரி, அவர் தூங்க ஆரம்பிச்சார்னா அந்த குச்சியை வச்சு இப்படி ஆட்டியாவது விடு, கையில வாக்கிங் ஸ்டிக் இருக்கோ இல்லையோ ஆட்டி விடுன்னா. அவன் விளைஞ்ச வித்து, அவன் என்ன கொடுப்பேன்னு கேட்கிறான். எதுக்கோ பாகவதம் சொல்லி முடிக்கணுமோ இல்லையோ, முன்னாடி உட்காந்து இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது? சொன்னா, அப்பா 1 ரூபா கொடுக்குறேன், ஒண்ணுல தாத்தாவை கூட்டின்னு வராது. அது முடியாது, ஆத்துலேருந்து அப்பா கூட்டின்னு போக சொல்றான். சரி 1 ரூபா கொடுக்குறேன். அடுத்த நாளைக்கு கூட்டின்னு வந்துட்டார். தாத்தா தூங்க இந்த பையன் குச்சி இப்படி ஆட்டி விடுவோம். அவர் எழுந்திருந்து இப்படி ஒரு பார்வை முச்சுக்குந்தன மாதிரி பார்ப்பார். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு மாதிரி கதை சேஃபா போயிடுச்சு பாகவதம். அடுத்த நாளைக்கு திருப்பி அழைச்சன் வந்தான். அழைச்சன் முன்னாடி உட்கார்ந்தார். தாத்தாக்கு தான் பையனுக்கு தான் பிரைப் இருக்கே. அவன் கூட்டின்னு உட்காத்தினா தாத்தா தூங்குறான், இவன் ஆட்ட மாட்டேங்கிறான், எழுப்ப மாட்டேங்கிறான். இவர் பாகவதர் நடுப்பில் நிறுத்தி ஏன்டான்னு கேட்டா, ஒரு எல்லாம் முடிஞ்சுட்டு, என்பா ஏன் எழுப்பல? தாத்தா எழுப்பாம இருந்தா 2 ரூபா கொடுக்குறேன். எல்லாம் எழுந்திருந்துட்டேனா, அதுக்குதான் அந்த கதை. சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம்
திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம். காமிய கர்மங்களை எல்லாம் விட்டுடுப்பான் மெதுவா, ஸ்டெப் பை ஸ்டெப். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதே கர்மானுஷ்டானங்கள் பண்றதே, வேதாந்த சிரவணம் பண்ணி, சத் சங்கத்துல கலந்துண்டு, பகவானை நல்லா உபாசனை பண்ணி, தியானம் முதலானதெல்லாம் பழகி, செல்ஃபிஷ் ஆக்ஷன்ஸை விட்டு பழகிறதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் அது. ஏன்னா நமக்கு லோகம் பூராவும் செல்ஃபிஷ்னஸ் வர்ஷிப் பண்றதுதான் சம்சாரங்கிறது. அத அவ்வளவு ஈஸியா நம்மளால விட்டுவிடவும் முடியாது. அதை விடுறதுக்கு தான் ஆத்ம விசாரம் பண்றது. அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன தேடி பார்க்கிறோம். அந்த மாதிரி தன்னலமற்ற மகான்கள் கிட்ட கலந்துக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட வரும். அப்புறம் பின்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்மாவில சுவார்த்தத்தை விட்டு பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப் கீதையில சொல்லி கொடுக்கிறார். கர்மத்தை அசங்கமா பண்ண முடியலையா, கர்மத்தை பலத்தை எதிர்பார்க்காம பண்ண முடியலையா, பலத்தை எதிர்பார்த்துட்டே நீ பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பலத்தை யாருக்கா தியாகம் பண்ணு. அதுல இருக்கிற பற்றுதலை விடு. எப்படியோ அந்த சுவார்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி விடு. அப்படியும் பண்ண முடியலையா, உனக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தையாவது ஏதோ நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்து. அப்படியே ஆரம்பிச்சு இதெல்லாம் யாகம், யஜ்ஞம். இந்த சொத்து நிறைய சேர்ந்து விடுத்தானா என்ன பண்ணுவான்னா யஜ்ஞம் பண்ணுவான். எதுக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தீர்க்கறதுக்கு. பிரக்ஷாளனாதிகி பங்கஸ்ய தூராத் அஸ்பர்ஷனம் வரம். பீஷ்மர் சொன்னார் மகாபாரதத்துல. ஒரு அழுக்கு வஸ்திரத்தில் ஆயிடுத்தானே துவைக்கிறோம், அது மாதிரிதான் தானம் பண்றது. ஆனா அதை விட நல்லது என்னதுன்னா அழுக்கு ஆக்கிக்காம இருக்கிறது. அதனால தேவைக்கு வேண்டது மட்டும் எடுத்து வச்சுக்கிறது இருக்கே, அது தானம் பண்றதை விட சிறந்தது. க்ஷத்ரியனை பொறுத்தவரை சேகரிச்சுக்கணும், தானம் பண்ணணும். பிராமணனை பொறுத்தவரை தேவைப்பட்டா யார்கிட்ட வேணா போனா வாங்கிக்கலாம், ஆവശ്யத்துக்கு கொடுப்பாங்க. ஆവശ്யத்துல அதிகம் எடுத்தே வச்சுக்கப்படாது. இதுக்கு மேல வேண்டாம் எனக்கு. யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேகினாம். வயறு நிறையறதுக்கு என்ன வேணுமோ போறோம். இங்கேயோ எடுத்த தலையில கை வச்சா படுத்து சுகமா. அந்த மாதிரி இருக்கணும். சாந்தியா திப்பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதா. மெதுவா சித்தத்தை சுத்தம் பண்ணி கர்மத்தை சுவார்த்தத்தை விட்டு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள இருக்கிற போதே மெதுவா இந்த விடுபட்டுக்கணும். கிரகத்துல நம்ம இருக்கலாம், கிரகம் நம்ம தலையில உட்கார்ந்துக்காம பார்த்துக்கணும், நிசங்கமாயிக்கணும். மலையாளத்துல சொல்றது உண்டு, வள்ளம் வெள்ளத்துல கிடക്കാം, പക്ഷെ வெள்ளம் வள்ளத்துல கயறாம் பாடலையா. வெள்ளம்னாக்க பெரிய படகு. அந்த படகுக்குள்ள வெள்ளம் ஏறினா படகு மூழ்கிவிடும். வள்ளம் வெள்ளத்தில் கிடക്കാം, പക്ഷെ வெள்ளம் வள்ளத்தில் கயறியா வெள்ளம் மூங்கும். லோகத்துல நாம இருக்கணும், வேற வழி கிடையாது. லோகம் நமக்குள்ள பூந்து கொடுத்தானா அவ்வளவுதான். அதனால ஜாக்ரதா உத்திஷ்டதா ஜாக்ரதா பிராப்யவரான் நிபோததா க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம்பதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னது உபனிஷத். உத்திஷ்டதனாக்க வாழ்க்கைக்கு அப்படி ஒரு உசந்த லட்சியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ, அதான் முழிச்சுக்கிறது. ஜாகிரத அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமத்துல ஜாகிரதையா இரு, மாட்டிக்காது. அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற ஒரு லட்சியம் இருக்கே ஞானம்ங்கிறது. பிராப்யவரான் நிபோதத, ஞானிகளை சென்று அணுகி பார்த்து தெரிஞ்சுக்கும். அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ற போது க்ஷுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா, ஒரு வாழ்த்தலை மேல நடக்கிற மாதிரி ரேசஸ் எட்ஜ் மாதிரி. எனக்கா சத்தியம் ரொம்ப சிம்பிள், ஆனா நம்ம வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அங்கங்க தடுமாறி போயிடுவோம். சிம்பிள் சத்திய ஆத்மா நித்திய சித்தமா இருக்கு, நம்ம ஹிருதயத்துல ஸ்வரூபமா இருக்கு. இது என்ன கஷ்டம்? ஆனா அந்த அனுபவத்தோட வாழறதுக்குன்னு பாக்குற போது நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதனால இதெல்லாம் மெதுவா பகவத் அர்ப்பணம் பண்ணி சத்சங்கத்துல இருந்துட்டு ஒரு ஸ்டெப்பும் நம்ம யாராவது பெரியவாளை பிடிச்சுட்டே போயிட்டோம்னா தாண்டி போயிடுவோம்.
மகான்கள் காட்டுற வழியிலேயே இருந்துட்டு போயிட்டோம்னா தாண்டி போயிடுவோம். அதுக்காகவே கிரகஸ்தனுக்கு இன்னமும் மேல சத் சங்கத்துக்கு பலம் வேணும். அதுவும் இல்லாம கிரகஸ்தர்களுக்கு இதுல ருச்சி அதிகமாவே வரணும். வரவும் வருது. எனக்கு நமக்கு இந்த அப்பப்ப சூடு வைக்கிறாரோ இல்லையோ சுவாமி, நான் நிறைய பார்த்துருக்கேன். சந்நியாசம்னா எப்படின்னாக்கா, சாதாரணமா பிரம்மச்சரியாது கிரகி பவேது கிரகி பூத்வா வனி பவேது வனி பூத்வா பிரபலஜே, அதுவா பிரம்மச்சரியாதேவ கிரகாதுவா வனாதுவா, இப்படிதான் ஸ்டெப். பிரம்மச்சரியத்திலேருந்து கிரகஸ்தாசிரமம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அது எதுக்கு அப்படின்னா, அப்படிதான் மெதுவா பக்குவப்பட்டு இவனுக்கு வைராக்கியம் வைராக்கியம் இல்லைன்னா சந்நியாசத்துக்கு பலம் இல்லை. இந்த வைராக்கியம்ங்கிறது வளர்த்திக்கணும், ஒரு பெரிய சொத்து. அது இல்லைன்னாக்கா அந்த அக்னி ஜொலிச்சுன்னு இருக்காது. அது இல்லை அதவா பிரம்மச்சரியாதுவா கிரகாதுவா, அப்படி ஒரு பலம் இருக்கானால், வைராக்கியம் இருக்கானால் பிரம்மச்சரியத்திலேருந்தே ஆகலாம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்தே ஆகலாம், வானப்பிரஸ்தத்திலேருந்து ஆகலாம், எங்கேருந்து வேணா ஆகலாம். ஏன்னா சந்நியாசம்ங்கிறது, சந்நியாசம்னா காஷாய உடையோ மொட்டை அடிச்சுக்கிறதோ பேரோ இல்லை. சந்நியாசம்ங்கிறது சம்பூர்ண நிவர்த்தி. நைஷ்கர்மிய சித்தியம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கோ இல்லையோ, முக்தி சுகம் இருக்கே, அதுக்கு தான் சந்நியாசம் பேரு. ஊருக்கு முன்னால இவன் சின்னத்திலேயே எதையோ ஃபேசினேஷன் வச்சுன்னு சன்னியாசம் எடுத்துக்கின்ற நிறைய பேர் உண்டு. அப்படி நிறைய ஆசிரமங்களே எனக்கு பரிச்சயம் உண்டு. ஆசிரமங்கள்லையும் நிறைய நான் வேதாந்த பிரவச்சனம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரும்பாலும் அவ சின்னத்திலே சன்னியாசம் எடுத்துட்டா சத்சங்கத்துக்கே வரமாட்டான். என்னன்னாக்கா, லோக துக்கம் ஒன்றும் அவளை பெருசா பாடுபடுத்தாது, அதை எடுத்துட்டா. பின்ன கரெக்ட் டைமுக்கு ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால பெல் அடிக்கிற டைம்ல சாப்பாடு கிடைச்சிடும். அதனால அதை பத்தி பிக்ஷை எடுத்து கஷ்டப்படுற கஷ்டமும் கிடையாது. பேசிக் நெசசிட்டிஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. அப்புறம் என்னன்னாக்கா, ஹையர் வேல்யூஸ்ல சினிசிசம் கூட வந்துடும். என்னக்கா இதெல்லாம் கேலி பண்ண கூட ஆரம்பிச்சுடுவான். சத்சங்கத்தை கேலி பண்ண ஆரம்பிச்சுடுவான். யாராவது ஒருத்தன் தியானம் பண்ணினான்னா இவன் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சுடுவான். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடும் சேர்ந்து இருக்கிற போது. ஏன்னா சூடு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளை பொறுத்த வர அப்படி அலைஞ்சு உட்கார முடியாது. என்னக்கா வாழ்க்கை பூரா பயம்தான். இந்த சரீரம் விழற வரைக்கும் ஏதோ ஒரு விஷமம் வந்துட்டே இருக்கும், அனிச்சிதம், அன்சர்டனிட்டி இருந்துட்டே இருக்கு, ஏதோ கஷ்டங்கள் வரும், பயம் இருக்கு. ஈஸ்வரனோட சரணத்தை பிடிச்சுக்காம முடியாது. அதனால கிரகஸ்தனுக்கு பயம் இருந்துட்டே இருக்கு, பகவானை பிடிச்சுக்க வேண்டியிருக்கு, சத்சங்கம் வேண்டி, இந்த வேல்யூ இன்னும் அதிகமாகும். அதனால்தான் சொல்ற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க கஷ்டம். சில பேருக்கு பூர்வ ஜென்மாவில் அந்த வைராக்கியம் பலமா வந்துட்டு பிரம்மச்சாரி இது இது என்னத்துக்குன்னா சன்னியாசாசிரமத்துக்கு போறதுக்கு தடையை சொல்லலைன்னா, அதுக்குள்ள ஆத்தியம் என்ன ஒரு வைராக்கியம் இருந்ததோ, என்ன ஒரு பலம் இருந்ததோ அதை பலப்படுத்திட்டே இருக்கணும். அப்பதான் மேல போகும். அது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே ஆனாலும் சரி, சன்னியாசாசிரமத்திலே ஆனாலும் சரி, பலப்படுத்திட்டே இருந்து பூர்ண ஞான நிஷ்டையில் அது கொண்டு விடுற வரைக்கும் வேதாந்த சிரவணத்திலேயோ சத்சங்கத்திலேயோ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எங்கேயாவது போயிடுத்தானால், நிறைய பேர் அதை என்ன பண்றா, அது இல்லாம அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்காது. அதனால சோசியல் சர்வீஸ் பண்ணு, வேற ஏதாவது பண்ணு, அங்க பண்ணு, இங்க பண்ணுன்னு திருப்பி விட்டுடுவான். அதுக்கு இன்னும் இந்த அத்தியாத்ம வாழ்க்கையே வேண்டாம். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு காஷாயமும் வேண்டாம், ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸும் வேண்டாம், ஸ்பிரிச்சுவல் லைஃபும் தேவையில்லை. எனி ஒன் கேன் டூ, எனி பர்சன் ஹேஸ் டு டூ. கிரகஸ்தன் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. தபோவன சுவாமிகள் ஒரு பெரிய சன்னியாசி அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணார். அப்போ சொன்னார், சுவாமிகள் இதெல்லாம் எதிர்த்து பேசின போது சொன்னார், இல்லை சுவாமிஜி, இதெல்லாம் பண்ணாட்டா நமக்கு சொசைட்டில ரெக்கக்னிஷன் கிடைக்காது அப்படின்னா. அப்போ தபோவன சுவாமி சொன்ன, ஓ சந்நியாசம் துரியாசிரமங்கிறது சொசைட்டியோட ரெக்கக்னிஷனுக்கு தானோ அப்படின்னு கேட்டார். இல்லை சுவாமி அப்படி இல்லை, இது எல்லாம் தேவை இருக்கே, தேவை இல்லையா, ஹாஸ்பிட்டல் வேண்டாமா, ஸ்கூல் வேண்டாமா, இல்லாம நிச்சயமா வேணும்பா. அதெல்லாம் கிரகஸ்தர்களுக்கு வேணும், அதெல்லாம் கிரகஸ்தர்கள் பண்ணணும், அவா நடத்தணும், அவாதான் பண்ணி ஆகணும், அவா கையில பணம் இருக்க, சன்னியாசிக்கு எங்க பணம் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கிரகஸ்தால் கொடுப்பாங்க. ஓ அப்ப பணம் எல்லாம் கிரகஸ்தனோடு, அவளுக்கு பார்த்துக்க நேரம் இல்லாததுனால இவனை வேலையை எழுப்பிச்சிருக்காளோ அப்படின்னு.
அப்படி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தார். வித்யானந்த தீர்த்தபாதர் தபோவன சுவாமி கிட்ட இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் அது. அது பார்த்தோம்னா இது நம்ம எதையுமே அபிப்பிராயத்துக்கு சொல்லல, இந்த அத்தியாத்ம வாழ்க்கை எடுத்துன்னு சொல்றேன். அத்தியாத்ம வாழ்க்கையில் ஈஸியா ஒரு இடத்துல நாம உட்காந்துடுவோம். எனக்கா அதனாலேயே ஈஸ்வரன் நமக்கு துன்பம் தரார், துக்கங்கள் தரார், கஷ்டங்கள் தரார், டென்ஷன் தரார். எனக்கு பக்தி வரணும். ஆனா இங்க சுகம் எல்லாம் சேஃபா இருக்குன்னு நினைச்சுன்னா இவன் போனான். தவளையோட பாம்போடு வாயில உட்கார்ந்து இருக்கிற தவளை ஈய பிடிக்க போற மாதிரி, பாம்போடு வாயில உட்கார்ந்து இருக்கிறது, பாம்பு வாயை க்ளோஸ் பண்ணினா உள்ள போயாச்சு, அங்க உட்கார்ந்து ஈய பிடிக்க போற மாதிரி. இது மாதிரி இங்கே உபயத்தோ மிருத்யு வியாதி கஷ்டங்கள் பலவித இதெல்லாம் முன்னாடி இருக்கிறத பார்த்தா தான் இவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் வருது. அதுக்கு தான் அது சாதாரணமா என்ன பகவானை பிடிச்சுக்கிறதுக்கு இல்லைன்னா என்னெல்லாம் சில பேர் பைத்தியமா போயிடுவா, சில பேர் ஏதாவது அடிக்ஷன்ல போயிடுவா, சில பேர் லௌகிகமான விஷயத்துல விழுந்து போயிடுவா. அப்படியெல்லாம் இல்லாம இதை பக்தியா சேனலைஸ் பண்றதுக்கு சத்சங்கமானம். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள்லாம் வரத்த அதை பகவான் கிட்ட அபிமுகமா திருப்பி விடுறதுக்கு நமக்கு சத்சங்கம் வேணும். பகவான்கிட்ட பக்தி பண்ணுப்பா, சொல்லுப்பா. திருச்சியில எல்லாருக்கும் காஞ்சி மடத்தை சேர்ந்த வாழ்க்கைலாம் தெரியும். வைத்தியர் ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் இருந்தார். வைத்தியர் நல்லா தெரியும் உங்களுக்கு. வைத்திய சாஸ்திர சம்ஸ்கிருதத்திலையும் நல்ல பெரிய வித்வான். ஒரு சமயம் அவர் என்கிட்ட அவரோட அனுபவங்கள் எதையோ என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னார், குடும்பத்தில் ஏதோ ரொம்ப கஷ்டம், வீட்டில் ஒரு அம்பாள் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஸ்ரீவித்யாலையும் ரொம்ப கட்டிக்காரர், நல்ல உபாசகர், நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவர். சொன்னார், பெரியவா கிட்ட காஞ்சி பெரியவா கிட்ட போய் ஏதோ கஷ்டத்தை எல்லாம் போய் என்னோட வாழ்க்கையில குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் பெரியவா அனுகிரகம் பண்ணும் ஏதோ சொன்னார். ரொம்ப க்ளோஸ் பெரியவா கிட்ட. அது ஏண்டா எங்கிட்ட சொல்றேன்? ஆமா, நான் உங்ககிட்ட இல்லாம யார்கிட்ட சொல்லுவேன்? திருப்பியும் கொஞ்ச நேரம் பெரியவா கண்டுக்கவே இல்லை. திருப்பியும் போய் என்னோட இந்த குடும்பத்துல கஷ்டம் அது இது எல்லாம் சொல்றேன். அது ஏண்டா எங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு திருப்பியும் கேட்டேன். ஏன் எங்கிட்ட சொல்றேன்? ஆமா, எனக்கு சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. ஆமா, நீ பூஜை பண்றியோ? ஆமா. யாருக்கு பூஜை பண்ற? அம்பாள் தான், நீங்க தான் கொடுத்துருக்கீங்கள பூஜை பண்றீங்க. ஓ, அது என்ன பொம்மையா? என்ன கேட்கிறாரு முதல்ல புரியல. நீ பூஜை பண்றது என்ன பொம்மைக்கு தான் பண்றியோ இல்ல அம்பாளுக்கு பூஜை? அங்க சொல்லப்படாதோ? ஆதாசாஸ்திரி சொன்னார், அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறதே நான் நிறுத்தி விட்டேன். நான் என்ன வந்தாலும் அங்க சொல்றதுதான், என்ன வந்தாலும் அங்க பேசுறது தான், என்ன வந்தாலும் அங்க தெரிவிக்கிறது தான். நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பகவான் கிட்ட பேசி பக்தியா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அல்கமி, அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியூவலாக உபயோகப்படுத்தணும். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா. குந்தி பாகவதத்துல சொல்ற கஷ்டங்களை எல்லாம் சொல்லி 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 லிஸ்ட் போட்டு இவ்வளவு கஷ்டம் வந்த போதெல்லாம் நீ காப்பாத்தினேப்பா, நீ காப்பாத்தினே அப்படி அதை திருடம் பண்ணி 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 சொல்றா. கஷ்டம் எத்தனை வேணா கூட, என்ன கஷ்டம் எனக்கு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்திருக்கு. சுகம் என்ன சர்ஃபஸ்லயே நிறுத்தி ரொம்ப ஷாலோவா பண்ணி இந்திரியங்களோட பிளெயின்ல, மைண்டோட பிளெயின்ல, சரீரத்தோட பிளெயின்லயே நிறுத்தி உங்ககிட்டேந்து தூக்கி எங்கேயோ தூக்கிட்டு போயிடுத்து. ரொம்ப சுகம் அனுபவிக்கிறவாளை பார்த்தா அப்படியே ஷாலோவா இருப்பான். நாமளா தபஸ் பண்ணணும். சன்னியாசத்தை எடுத்துட்டா அப்புறம் என்ன, வழியில இருந்து கஷ்டம் வரத்துக்கு இல்லை. அப்ப என்ன பண்ண, தபஸ் பண்ணி தபசா சோஷயேத்து ஆயம். அப்படி தபஸ்னால சரீரத்தை சோஷணம் பண்ணி பகவத் பிராப்திக்காக துடிச்சு ஒரு தபஸ். அப்படி இல்லையானால் கிரகஸ்தாசிரமத்துல குடும்பத்துல வர கஷ்டங்கள் எல்லாமே ஒரு தபஸா மாத்திக்கணும். பகவான் கிட்ட பக்தி பண்றதுக்கு, பகவத் அனுபவத்துக்காக அதை மாத்திண்டு அப்படி பகவான் கிட்ட ஒரு திருட பக்தி திருடாதீயதாம். அப்படி திருடம் பண்ணிண்டானாக்கா மெதுவா பக்குவமாக ஆக
ஜீவனுக்கு இந்த லோகம் அனித்தியம், அசுகம் அப்படின்னு தெரியும். நித்தியமான ஆத்ம ஞானம்ங்கிறது ஒரு சத்குரு கிட்டேந்து தான் வரணும் அப்படிங்கிறது தெரியும். ஈஸ்வரன் பரிபாகப்படப்பட ஒரு மகாபுருஷ சம்பர்க்கத்தை கொடுத்துடுவார். துர்லபம் திரேமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சமிஸ்ரயா அப்படின்னு விவேக சூடாமணியில் சொன்னார் இல்லையா. கரெக்ட் டைம்ல கொண்டு கொடுத்துடுவார். அந்த நியமம் எல்லாம் ஃபெயில் ஆகவே ஆகாது. இதெல்லாம் நேச்சர்ல இருக்கிற இன்ஃபாலிபிள் ஃபோர்ஸ். அது அனுகிரக சக்தி. கரெக்ட் டைம்ல அது நடக்கும். அப்படி ஒரு ஞானி, ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிற போது சத்வித்வானுபசிருப்யதாம், அந்த குருவை போய் நமஸ்காரம் பண்ணு, சரணாகதி பண்ணு. அந்த கான்டாக்ட் வந்துடுத்தானால் பிரதிதினம், எப்பவோ ஒரு நாளைக்குன்னு சொல்லல, தினமும் பிரதிதினம் தத் பாதுகே சேவ்யதாம். நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியம். அவனோட பாதுகைய சேவை பண்ண. பாதுகைன்னா அவர் காலுன்னு அர்த்தம் இல்லை. பாதுகை என்னத்தை ரெப்ரசன்ட் பண்றதுனாக்கா அவர் உபதேசத்தை ரெப்ரசன்ட் பண்றது, அவருடைய ஞானோபதேசத்தை ரெப்ரசன்ட் பண்றது. அதுவா அந்த பக்தி சரணாகதி அடக்கத்தை, நமக்கு அடங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் அது. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு விசுவாசம் ஸ்ரத்த வந்துட்டானா அங்க அடங்குவோம். அவ சொன்னா நம்ம அந்த காரியங்கள்லாம் பண்ணுவோம். இப்ப அண்ணா ஒரு கதை சொன்னா, நீங்க கவனிச்சலோ தெரியாது, அப்படி நழுவி படுத்தது. அந்த கோகன் ரமண பகவானை பார்க்க வந்த போது எல்லாரும் ஹேட்டை கழட்டு ஷூவை கழட்டுன்னா அவர் மாட்டேன்னா. அங்க ஹால் வாசல் வந்ததும் பகவான் பரவாயில்லப்பா, நீ தொப்பியோடய ஷூவோடய வரலாம், ஹேட்டோடய ஷூவோடய வரலாம்னா கழட்டி வச்சுட்டு வந்துட்டான். அப்பவே கழட்டி வச்சுட்டு உள்ள வந்துட்டார். என்ன, நம்ம எது பெறத்தியார் சொல்லி பண்ண மாட்டோமோ அது எங்க ஸ்ரத்தா விசுவாசம் இருக்கோ அவ சொன்னா பண்ணுவோம். ராமகிருஷ்ண மடத்துல திருச்சூர்ல ஒரு சுவாமிகள் இருந்தார். ரொம்ப வருஷம் முன்னாடி ஜனார்தனன் ப்ரொஃபஸருக்கு எல்லாம் தெரியும். ஈஸ்வரானந்த சுவாமி பகவான் ரமணர் கூட பார்த்திருக்காரு. அவர் பெரிய ஞான நிஷ்டரா இருந்தார், ரொம்ப சாந்தி. அப்போ முன்னாடி இருந்த சுவாமிகள், அவரும் இப்ப சமாதி ஆயிட்டார், வயசானவர், சக்கரானந்தான் பேர். அவர் பிரம்மச்சாரியா இருக்கிற போது வேற ஒரு பிரம்மச்சாரி கிட்ட சண்டை போட்டுட்டு, நான் இப்பவே மடத்துல இருந்து கிளம்பி போக போறேன்னு கிளம்பிட்டாரான். இப்பவே கிளம்பி போறேன். எல்லாருமா சேர்ந்து 2 நாள் அவரை உபதேசம் பண்ணி, இல்ல அதுக்காக நீ மடத்தை எல்லாம் விட்டு போகாதேப்பா, இல்ல சின்ன பிரம்மச்சாரிகளோ இல்லையோ அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போகாதே எல்லாம். இல்ல இல்ல நான் போய் பெரிய சுவாமி ஈஸ்வரான சுவாமி கிட்ட போய் சொல்லின்னு போறேன். அவர்கிட்ட சொல்லல 2 நாளைக்கு நான் போறேன். யாரு சொல்லியும் வழங்கல. லாஸ்ட் டே பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறத மட்டும் சுவாமிகிட்ட போய் சொல்லிட்டு போலான்னு நேரம் அவர் ரூம்ல போய் எல்லாத்தையும் சொன்னார். தன் ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னால் நம்ம இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரானந்த சுவாமி எல்லாம் கேட்டு, சரிப்பா ரூம்ல போய் இரு அப்படின்னு பேக் எடுத்துன்னு பேசாம ரூம்ல போயிருப்பா அப்படின்னா பேசாம பேக் எடுத்துட்டு இவ்வளவு சொல்லி 2 நாளா இவ கன்வின்ஸ் பண்ணி கேட்காதவர், சரிப்பா பேசாம ரூம்ல போய் இருன்னா பேக் எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லாம ரூம்ல மறந்தே போயிடுத்தான் அவருக்கு. அந்த வாக்கிய பலம் இருக்கும் இல்லையோ, அதுக்குதான் நாம இந்த வாக் பலத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஆசிரியிக்க வேண்டியிருக்கு. இந்த வாக்கியத்துக்கு ஒரு பலம், அந்த வாக்பலத்துக்கு எங்கேயோ இடத்துல போய் ஆசிரிக்க வேண்டியிருக்கு. அதனால சத்வித்வானுபசிருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகே சேவியதாம், அவருடைய சரணத்தை ஆசிரியிச்சுண்டு இரு. அது நமக்கு ஒரு சம்ரக்ஷணமா இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். பிரம்மைகாட்சரம் அர்த்ததாம். என்னென்ன விஷயங்கள் பண்ணா என்னென்னமோ கதை சொன்னான் இல்லையா. சின்ன நமக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதோ கரடி வந்ததுன்னு நினைச்சா பயமாவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒக்கல்ட் விஷயங்கள்லாம் கூட சாதகனுக்கு வரலாம். என்ன வந்தாலும் ஒரு சம்ரக்ஷணம், ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு தப்போபலம். ராமாயணத்துல பார்த்தேன்னா ராமர் போற இடத்துல எல்லாம்
ராட்சசால் வந்து இந்த ரிஷிகளை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எலும்பெல்லாம் இப்படி போட்டிருக்கான். அவெல்லாம் ராமர்கிட்ட வந்து சம்ரக்ஷணை, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா, காப்பாற்றணும். அவதான் சீத்தை சொல்றா, எதுக்கு வேண்டாத வேலைக்கெல்லாம் போறீள்? ராட்சசால்கிட்ட நமக்கு என்ன சண்டையா? இந்த அம்பு வில்லெல்லாம் வச்சுன்னு நடக்க வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்கோ. இந்த ரிஷிகள்லாம் எப்படி இருக்காளோ அதுபோல நம்மளும் கானனத்துல சௌக்கியமா தபஸ் பண்ணிட்டு இருக்கலாமே. இனி அயோத்தியாக்கே திரும்பி போண்டாங்கிற சீத்தை ராமர்கிட்ட. எந்த வைஃப் சொல்லுவா சொல்லுவோம்? யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா? எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாலாம் அந்த மாதிரி ஒரு சீதாயாக சரிதம் மகத்தேனார் வால்மீகி ராமாயணத்துக்கு. ராமர் கதை இல்லையா, அந்த சீதையோட கதை. ஏன்னா அவ வந்து காட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அடம் பிடிச்சா. காட்டுலேருந்து நான் திருப்பி எப்ப போறோம் அயோத்திக்கு, உங்களோட வந்தேன் கல்யாணம் பண்ணின்றதுலேருந்து என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான். அந்த மாதிரி ஒரு பேசுற மாதிரி ஒரு பத்னி இல்லை. உங்களோட போய் கல்யாணம் பண்ணிட்டு விட்டேனே, என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்ன அப்பா ஒரே முகம் தூங்கி கிடக்கு, வைஃபை ப்ராப்ளம் அப்படின்னா. அது என்ன வைஃபை ப்ராப்ளத்துக்கு இருக்கு? வைஃப் ஐ ப்ராப்ளமா? எங்க 2 பேருக்கும் என்ன? காட்டுக்கு போறேன்னு சீதை சொல்றா, திரும்பியே போக வேண்டாம், இங்கேயே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருப்போமே அப்படின்னு. சௌக்கியமா அந்த ரிஷிகள்லாம் எப்படி இருக்கா பாருங்க, அப்படி இருக்கலாம். அப்ப ராமர் சொன்னார், அம்மா நீ பேசுறத கேட்டுதானா யாராவது காதுல விழுந்தா நீ ஜனகன் பொண்ணுதானேன்னு கேட்பான். குலம் வியபதிசந்த்யாச்ச தர்மஜ்ஞே ஜனகாத்மஜே, ஜனகனோட பொண்ணு தானேன்னு கேட்பா. என்ன ஜனகன் யாரு? விதேக ஜீவன் முக்தன். அவரோட பொண்ணு இல்லாம வேற யாருக்குமா இப்படி சொல்ல முடியும்? காட்டிலேயே இருந்து விடலான்னு எந்த ஸ்திரீ சொல்லுவாங்க? ஆனா நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வாசிதே சலக்ஷ்மணாம். என்னது அப்புறம்? ந பிரதிஜ்ஞாம், சீதே நான் உன்னை கூட விட்டுடுவேன், லக்ஷ்மணனை கூட விட்டுடுவேன், என் உயிரையே விட்டுடுவேன். ஆனா பிராமணர்களுக்கு கொடுத்த வாக்க மட்டும் நான் மீற மாட்டேன் அப்படின்னா. சும்மா வாயால எதையாவது சொல்லப்படாதுங்கிறதுக்கு ராமரே திருஷ்டாந்தம். ஏதோ பிராமணர்களுக்கு வாக்க மீற மாட்டேன்னு சொன்னா பொறுமை இது சொல்லுவாங்க, அது அப்படியே பண்ணிட்டார். எல்லாம் பண்ணினான். சீதையை விட்டார், லட்சுமணரை விட்டார், தன்னை விட்டுட்டார். எதுக்கு போய் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன்னா, காட்டுல வந்து ரிஷிகளுக்கு அப்படி வாக்கு கொடுத்து ரிஷிகளை காப்பாத்துன்னு போனா அவளுக்காக அங்க நிறைய ராட்சச நிகிரகம் எல்லாம் பண்ணினார். ஒரு ஏரியா போய் அப்புறம் அங்கேருந்து இவர் வர இடமே என்னன்னாக்கா அகஸ்தியரை தேடிண்டேதான் வர. காட்டுல பல பல ஆசிரமங்கள், இவ்வளவு மாசம் இவ்வளவு வருஷம் இவ்வளவு மாசம் அங்கங்க இருந்து தங்கி காட்டுக்குள்ள அப்படி பார்த்துட்டே வர. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தபஸ் பண்ற வாழையெல்லாம் பார்த்துட்டு ஆசிரமங்கள். ரிஷிகேஷ் வந்து நம்ம பார்க்கறோம்னா, ரிஷிகேஷ் எல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரிஷிகேஷ் அப்படியே தப்போ பூமி. இப்ப பார்த்தா எல்லாம் டவுன் சிட்டி மாதிரி இருக்கு இல்லையா? அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, தப்போ பூமியா இருந்தது இது பூரா. அந்த தப்போ பூமியில வரபோது அங்க என்ன தெரியும்னா, ரிஷிகளோட வைபவங்கள் பல பல மகிமைகள்லாம் தெரியும். ராமருக்கு அந்த காட்டுல இருந்ததோட அந்த இது போகவே இல்லை. அவருக்கு ராஜாவா வந்து இருந்துட்டும் அங்கேயேதான் மனசு இருந்தது. அந்த ரிஷிகளோட தபோபூமி எல்லாம் பார்த்துட்டு பல பேரை பார்த்துட்டு போறார். சீதை கூட சொல்றா, இந்த ஆயுதம் வச்சுட்டு இருக்க வேண்டாம் இங்கே சொல்லி ஒரு கதை சொல்றான். ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்திரன் பார்த்தார், அந்த ரிஷியோட தபத்தை கெடுக்கணும்னு பார்த்தான். அப்பப்போ சில பேருக்கு அப்சர ஸ்திரீகள்லாம் ரம்பே திலோத்தமே உர்வசி எல்லாம் அனுப்பி வச்சுடுவார். எல்லாருக்கெல்லாம் அவளை அனுப்ப முடியாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஒருத்தருக்கு என்ன பண்ணார்னா, ஒரு கத்தியை கொண்டு கொடுத்துட்டார், ஒரு வாள், இங்க வச்சுக்கோ. இந்திரன் தெரியல அவருக்கு. ஒரு பிராமணர் மாதிரி வந்து அந்த வாளை வச்சுக்கோ, கொஞ்ச நாள் காப்பாத்து.
நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்த ரிஷி அந்த வாழை வச்சுட்டே நடந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரு வாழை வச்சு கெட்டு போயிட்டார் அவர். சீதை சொல்ற அந்த ஆயுதத்தையெல்லாம் கையில வச்சுட்டே நடக்கப்படாது, அதுலயே மனசு போயிடும், ஒரு வாழை வச்சுன்னு கெட்டு போயிட்டார். சில பேர் தபஸ் பண்றான்னு வச்சுங்கோ, அவளை இன்னும் பழைய காலம் போல வேண்டாம். ஏதோ ஒரு சுவாமிகள் மௌனமாவே இருந்தார். கொஞ்ச நாள் ஆனா என்ன பண்ணா சிஷ்யா இல்லாம ஒரு மொபைல் போன் வாங்க, அது போறோம். அப்புறம் பின்ன அது அப்படி இன்னும் பெரிய ஒன்றும் அவசியம் இல்லை. எப்படி சீதை சொல்ற ஆயுதம் எல்லாம் வச்சிருக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா இந்த மாதிரி காட்டில் பார்த்துட்டே போற நிறைய ரிஷிகள் தபஸ் பண்றவா சாதகர்கள் எல்லாம் பார்க்கிற. ஒரு இடத்துல போனா ஒரு பெரிய குளம், ஒரு பூல், ஒரு லேக் பெருசா இருக்கு, ரொம்ப நிச்சலமா இருக்கு, யாரும் அதுக்குள்ள இறங்க மாட்டேங்கிறா. அதோட தீரத்துல ஒரு ரிஷி ஆசிரமம் இருக்கு, அங்க காட்டுல தங்கினார். நமக்கு கூட இப்போ ரிஷிகேஸ்வரர் வந்து ஆசிரமங்கள்லாம் பார்த்தா சில வைபவங்கள், கொஞ்சம் சாதனை பண்றதுக்குள்ள என்னெல்லாமோ நடக்கும் வைபவங்கள். அவர் அந்த குளத்துக்குள்ள பார்த்தா ராத்திரியான அதுக்குள்ள இருந்து டிங் 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 மியூசிக் பாட்டெல்லாம் கேட்கறது. ஒரே ஆச்சரியமா இருக்கு, குளத்துக்குள்ளேருந்து என்ன மியூசிக் எல்லாம் வருதுன்னு பார்த்து அங்க ஒரு பக்கத்துல போய் ஒரு ஆசிரமத்துல விசாரிச்சார். ஆமாம்பா, மண்டூகர்ணின்னு ஒரு ரிஷி, அவர் தபஸ் பண்ணினா, உக்ரமா தபஸ் பண்ணினா. தேவேந்திரன் என்ன பண்ணா 5 அப்சரசுகளை அனுப்பி வச்சுட்டார். இவர் அந்த 5 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு ராத்திரி பூரா ஆர்கெஸ்ட்ரா. வழி தவறி போனதுதான். வழி தவறி போனாலும் ராமர் என்ன சொல்றாருன்னா, என்னென்னலாமோ மேஜிக் நடக்குது லோகத்துல பார்த்தா காண முடியாதது குளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பார்த்துட்டு போறார் அவர். பல இடத்துல ராட்சசாலோட தொந்தரவு, சில இடத்துல போன இந்த மாதிரி வழி தவறி போனவர்கள், இப்படி பல வழிகள். இப்படி தாண்டி உள்ள போக போக ஒரு ஏரியா போனா அப்படியே சாந்தம். அங்க ராட்சசால யாரும் என்ட்ரும் பண்றதில்லை. எவ்வளவோ தூரத்துக்கு கேட்டா இங்க எல்லாம் ஒன்னும் ராட்சசாலோட தொந்தரவே காணுமேனா, யாரும் இதுக்குள்ள நுழையவே மாட்டாங்க. ஏன்? இது அகஸ்தியாசிரமத்தோட ஏரியா. அகஸ்தியர் தங்கறதுக்கு ஒரு 1000 மைல் சுத்தி வர ராட்சசாலே இல்லையா. ஏன்னா அவளுக்கு பயம், இவர் சாமானிய ரிஷி இல்ல, பிரேக்பாஸ்டுக்கு ராட்சசனே சாப்பிட்டுடுவார். எதுக்கு சொல்றதுன்னா, அகஸ்தியர் அந்த வாதாபி ஜீர்ணோ பவ அப்படின்னு இந்த வாதாபி இருக்கிற ரிஷிகளை எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தான். ரிஷிகளை எல்லாம் சாப்பிட கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு ஒரு ஆடா மாறி வெட்டி மாம்சமா பண்ணி இவாளுக்கு தெரியாம இவ சாப்பாட்டுல கலந்து கொடுத்துடுவோம். இவ சாப்பிட்டானா வயத்துக்குள்ள போயாச்சுனாக்கா வாதாபின்னு கூப்பிட்டா வயத்தை கிழிச்சுன்னு வெளியில வந்துடுவானா. இப்படி எல்லாம் ரிஷிகள், இவ என்னத்துக்கு ரிஷிகளை எப்படி தொந்தரவு பண்றான்னு அவ அதுக்குதான் வேலை, அவ இருக்கிறதே அதுக்குதான், எப்பவுமே இருப்பா அவ. அகஸ்தியர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினா அவர் நான் போயிட்டு வரேன்னு போனார். நல்ல பெரிய சரீர குண்டா இத்தனோண்டு இருக்கார். போனா அவரை கூப்பிட்டா வரணும், தபோநிதி. போனா வாதாபி என்னன்னா வெட்டி குழம்பு வச்சு கொடுத்துட்டார். இல்லுவல உள்ள போயிட்டு இந்த இல்லுவாலன்னு கூப்பிடுறான், வாதாபி வாதாபின்னு கூப்பிடுறான், ஒன்னும் வரமாட்டேங்கிறான். எங்க போனா நாளைக்கு காத்தாலதான் வருவான், இப்பதான் வரமாட்டான். அது புஷ்னு போயிடுச்சு, போயிடுச்சு. வாதாபி ஜீர்ணோ அப்படின்னா போயிட்ட. அந்த ரிஷிய பயந்து அதுக்கப்புறம் ராட்சசர்கள் யாருமே பக்கத்துக்கு வர்றது கிடையாது. இது பார்த்தா ராமர் சொல்றார், தபஸ் பண்றவாளுக்கு அவளை ப்ரொடெக்ட் பண்ற பவர் கூட இருந்ததானால் அந்த சர்க்கிளுக்குள்ள யாரும் நுழைய மாட்டான். அது மீதி ரிஷிகளுக்கு இருக்கல, இந்த சம்ரக்ஷணத்துக்கு. பாவம் எல்லாம் ராஜாட்ட தான் கேட்க வேண்டி வந்து. விஸ்வாமித்திரர் கூட கூட்டிட்டு வந்துட்டார் ராமரை, இல்லையா? அவர் நினைச்சா வேணா பண்ணிருக்கலாம், அவர் கூட கூட்டிட்டு வந்துட்டார். ஆனா அகஸ்தியாசிரமத்துக்கு பக்கத்துல யாருமே நுழையலையா. அந்த சம்ரக்ஷணம் சுயமேவ இருந்தது. அது போல வாழ்க்கையில நமக்கு ஒரு சம்ரக்ஷணம் வேணும்னாக்கா இதர் பகவானை கூப்பிடணும். அவாளுக்கு தப்போபலம் இருந்தா அகஸ்தியர் மாதிரி பண்ணலாம், எல்லாரும் கிடையாது. ரிஷிகள்லாம் கூட பகவான் கிட்ட தான் நீ வந்து சம்ரக்ஷணம் பண்ணணும்னு கேட்டா. அந்த குருவோட சம்ரக்ஷணம் ரிஷிகளுக்கு இருந்ததுனால அகஸ்தியர் சம்ரக்ஷணத்துல ரிஷிகள் தப்பிச்சுனா மாதிரி தப்பிச்சுக்க வேண்டியிருக்கு.
கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு எப்பவுமே ஒரு சத்சங்கம், மகாபுருஷ சம்பர்க்கம் ஒரு சம்ரக்ஷணமா இருக்கும். அதனால அப்படி இருக்கிற மகாத்மாவை அணுகி அவருக்கு சேவை பண்ணி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தித்தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினா. சும்மா நிறைய கதைகள்லாம் சொன்னேன். என்னக்கா அந்த பொங்கலோட பலம் இருக்கோ இல்லையோ அதை கொஞ்சம் தணிக்கணுமான அந்த கதை தான் முடியும். இது ஒரு சத்சங்கம். அதனால சத்வித்வான் உபசர்ப்பியதாம் பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். அது அப்புறம் பார்க்கிறோம். நம்ம அந்த குரு உபதேசத்திலேருந்து பிரம்ம ஏகாட்சரம் பிரம்ம, அந்த அழிவில்லாத பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்ருதிசிரஹா அப்படின்னு உபனிஷத் வாக்கியம், உபனிஷத் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை சமாகர்ணியதாம் ஸ்ரத்தையோட கேட்கணும். வாக்கியார்த்த விசாரியதாம் ஸ்ருதி சிரப்பக்ஷமாஸ்ரீயதாம். அந்த வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணணும். அத்வைத ஞான நிஷ்டைய பூர்வபக்ஷமா வச்சு அதை சித்தாந்தமா வச்சுன்னு விசாரம் பண்ணணும். இப்படி சொல்லி மெதுவா எப்படி மனசை சமாதி நிலைக்கு கொண்டு போறது படிப்படியாங்கிறது சொல்றார். நாம அப்புறமா பார்க்கிறோம். பரம கிருபாலுவான பகவத்பாதால் மனித பிரிவையை எப்படி கிருதார்த்தம் பண்ணிக்கணும், அதுக்கு உண்டான உபாயத்தையும் உபதேசங்களை பல கிருதிகள்ல நம்மளுக்கு கொடுக்கிறார். அதுல சின்ன சின்ன கிருதிகள், அதுல ஆத்ம பஞ்சகம், உபதேச பஞ்சகம்னு பேர், சோபான பஞ்சகம்னு பேர், சாதனா பஞ்சகம்னு பேர் இருக்கு. இது நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அண்ணா வாக்குனால பார்த்துட்டு வரோம். இதுல நேத்திக்கு பார்த்தோம், சங்கத் சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்தியஜ்யதாம் சத்வித்வான் உபசிருப்பியதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவியதாம். இதுவரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நல்ல சாது சங்கத்துல இருந்து, அதனால சாது சங்கத்தினால பகவத் பக்தியை சம்பாதிச்சுக்கணும். எப்ப ஹிருதயத்துல சாது சங்கம் கிடைச்சு அதனால பகவத் பக்தி உண்டாயிடுத்தோ அப்ப சாந்தி ஹிருதயத்துல உண்டாயிடுறது. அப்படி சாந்திய சம்பாதிச்சுண்டு காமிய கர்மங்கள்ல உள்ள புத்திய இல்லாத பண்ணணும். காமிய கர்மத்தில் உள்ள பற்ற விடணும். கர்மாதிகள்ல தோஷங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு இதுல இருந்து நம்ம ஸ்வரூபத்தை உணர்வதற்கு வைராக்கியத்தை சம்பாதித்துக் கொண்டு நல்ல ஒரு ஆச்சாரியனை அண்டனும். சத்வித்வான் உபசிருப்பியதாம். அந்த ஆச்சாரியனை அண்டி அவரிடத்திலிருந்து உபதேசத்தை வாங்கிக்கணும், கேட்டு உபதேசம் வாங்கிக்கணும். ஆச்சாரியனிடத்துல இருந்து வெறும் உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டா மாத்திரம் போராது. கொஞ்ச நாளைக்கு அவர் கூட இருந்து சுஷ்ரூஷ பண்ணி, அவர் எப்ப கூப்பிடுறாரோ எப்ப பாடம் சொல்றாரோ அந்த சமயத்துல போய் உட்கார்ந்து வேதாந்த சிரவணம் பண்றது. அதுக்குதான் சொன்னால் குருவை அண்டி பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம். தினந்தோறும் அவரை உபாசனம் பண்ணிட்டு வரது. குரு பக்தியை வளர்த்திக்கணும். குரு பக்தி ஒருத்தனுக்கு வாழ்க்கையில இருந்தாச்சுன்னா அவனுடைய ஜென்மா பூர்ணமா ஆயிடுறது. நேத்திக்கே அண்ணா சொன்னா, நம்ம ஆயுஷ்காலம் இருக்கிற பர்யந்தம் 3 பேருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். வேதாந்த சாஸ்திரத்துக்கும் அதை உபதேசம் பண்ணக்கூடிய குருவிற்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த சரீரத்தை கொடுத்த அந்த பகவானுக்கும் கடன்பட்டிருக்கும். யாவதாயு சதாவந்தியா வேதாந்தோ குருஹு ஈஸ்வரஹா.
அந்த குருவை சரணாகதி பண்ணி அந்த குருவுக்கு சேவை பண்ணி சரியான சமயத்துல அந்த குருட்டேருந்து அந்த மகா வாக்கியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். உபனிஷத் வாக்கியங்களை பிரார்த்தனை பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும். லோகத்துல என்னத்தலாமோ பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? நம்மளை உத்தாரணம் பண்ணிக்கிறதுக்கு பிரம்ம வித்திய பிரார்த்தனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம், அந்த அக்ஷரஸ்வரூபமான அந்த பிரம்ம தத்துவத்தை பிரார்த்தனை பண்றது. ஏன்னா அது நம்ம ஹிருதயத்துல பிரகாசிக்கிறதுக்கு அந்த பிரம்மத்திலேயே பிரார்த்தனை. உபனிஷத்து அப்படிதான் பிரார்த்தனை பண்றது. ஏன்னா அந்த ஹிருதயத்தில் அந்த ஆத்மா பிரகாசிக்கணுமே, ஆனால் அந்த ஆத்மாக்கே ஒரு பூஜை, ஆத்மதேவனுக்கே ஒரு பூஜை. உன் ஸ்வரூபத்தை எனக்கு காமிச்சு கூட. திருவாச்சகத்துல அண்ணா சொல்ற மாதிரி மாணிக்க வாச்சகர் அழுதால் உன்னை பெறலாமே, இந்த மாதிரி எனக்கு என் ஸ்வரூபம் வேணுங்கிற ஒரு தாபம், அந்த தாபத்தோட எனக்கு அந்த பிரம்ம வித்யை எனக்கு பிரகாசிக்கணுங்கிற ஒரு ஆறுதலோட அந்த பிரம்மத்துக்கு சரணாகதி பண்ணி இருக்கிறது. அதுத்தையே பிரார்த்தனை பண்றது, எனக்கு உன் ஸ்வரூபத்தை விவரணம் பண்ணி கொடு. உபனிஷத்து அப்படிதான் பிரார்த்தனை பண்றது. யச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா छन्दोभ्योऽध्यमृतास्तं बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः ஸ்ருதம் மே கோபாய. அந்த பிரம்ம ஜானத்துக்கு அந்த பிரணவஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாட்டியே பிரார்த்தனை. யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா யஹ வேதானாம் சாரபூதா முக்கியः விஸ்வரூபः. எவன் வேதத்துக்கெல்லாம் சாரபூதனா இருக்காரோ அதனாலேயே அவருக்கு ரிஷபர்னு பேர் கொடுத்தது பிரணவத்துக்கு. யச்சந்தசாம் ரிஷபா, அதான் ஓங்காரம் பிரணவம். அதுக்கு பிரார்த்தனை பண்றது என்னன்னா சந்தோபியோத்யமிருதாஸ்தம் பபூவ. அந்த பிரணவம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேதத்திலிருந்து எப்படி தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறாளோ அந்த மாதிரி உபனிஷத்தை கடைஞ்சு அதுலேருந்து சாரமா இருக்கக்கூடிய உண்டான அந்த உபாசனை தான் மகா வாக்கியம் தான் இந்த பிரம்மஸ்வரூபம் பிரணவம். அதனிடத்துல பிரார்த்தனை பண்றது அத்தகையான பெருமை வாய்ந்த அந்த பரமாத்மஸ்வரூபியான அந்த பிரணவமே எனக்கு அந்த பிரம்மதத்துவம் ஹிருதயத்தில் பிரகாசிப்பிக்கிறதுக்கு என்னுடைய புத்திய தீக்ஷ்ணம் பண்ணட்டும். சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோது. சமேந்திரா அந்த பிரணவஸ்வரூபமான அந்த பரமாத்மா மாம் மேதையா ஸ்பிருணோது பிரீணயது பலயது. எதுக்கு என்னுடைய மேதையை பலப்படுத்தணும் அப்படின்னா, அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். அமிர்தத்துக்கு ஹேதுபூதமான அந்த பிரம்மஜானம் என் ஹிருதயத்தில் தாரணமாவதற்கு, அந்த ஞானம் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறதுக்கு எனக்கு சரீரத்துக்கு புஷ்டியை கொடுக்கட்டும். சரீர புஷ்டி பிரார்த்தனை எல்லாமே எதுக்குன்னா அந்த ஹிருதயத்தில் அந்த பிரம்ம வித்தியை அனுபவிக்கிறதுக்கு. நாராயணியத்தில் பட்டத்திரி சரீர ஆரோக்கியத்தை பிரார்த்தனை பண்றதே எதுக்குன்னால் பகவான் பக்தி பண்றது. இந்த மாதிரி சரீர ஆரோக்கியம் புஷ்டி இவைகள்லாம் லோக விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் அந்த ஹிருதயத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மாவை உணர்வதற்கு இவைகளை புஷ்டியா வைத்துக்கிறது. புஷ்டினாக்க போஷணம் பண்ணிக்கிறது. அதுக்கு சரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா. இந்த பிரம்மதத்துவத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமான இந்த சரீரம் இருக்கட்டும். என்னோட ஜிஹ்வா இருக்கே, இந்த நாக்கு இருக்கே, எப்பொழுதும் அந்த பிரம்ம வித்யையே பேசின்னு இருக்கட்டும். மதுரமான
அந்த வார்த்தையே பேசட்டும். 2 கர்ணங்கள்னால எப்பொழுதும் அந்த பிரம்ம வித்யே என் காதில் விழுந்துட்டு இருக்கட்டும். ஸ்ருதம் மே கோபாய, இவைகள்லாம் எதுக்கு அப்படின்னா ஆச்சாரிய முகத்திலிருந்து கேட்ட மகா வாக்கியம், சிரவணம் பண்ணின அந்த மகா வாக்கியமானது ஹிருதயத்தில் நிலகுலையாத அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு அது மறக்காத இருக்கிறதுக்கு இவைகள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அந்த பிரம்மமே, அந்த பிரணவமே எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அதுக்கு பிரார்த்தனை. பிரணவஸ்வரூபமான அந்த பரமாத்மாட்ட பிரார்த்தனை. பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம், அந்த மகா வாக்கியத்தையே நம்ம பிரார்த்தனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆத்மா பிரவச்சனம் பண்றதுனாலயோ இல்ல சிரவணம் பண்றதுனாலயோ இல்ல நிறைய தெரிஞ்சுக்கிறதுனாலயோ அதை உணர முடியாது. அதை வரிச்சுக்கிறதுனாலதான் அந்த ஆத்மதத்துவம் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும். போன வாட்டி கட்டோபனிஷத்தில் பார்த்தோம், நாயமாத்மா பிரவச்சனே நலப்யா நமேதயா பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஹ ஆத்மா விவருணுதே தனோம் ஸ்வாம். அந்த ஹிருதயத்தில் முதல்ல அந்த வரணம் வேணும். அந்த வரணத்துக்கு தான் நம்ம காயத்ரி உபாசனம் பண்றோமே, அந்த வரேண்யம், அந்த வரணீயம். அந்த வரணம் இருந்தாச்சுன்னா ஹிருதயத்தில் போறோம். அந்த ஆத்மதேவன் ஒரு பக்தி ஸ்ரத்தையை வைத்து அதை வரிச்சுட்டு வாழ்க்கையில் இதுதான் எனக்கு வேணும் வரிச்சுட்டாச்சுன்னா அதுவே தன்னை பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அந்த வரணும்னாலே நம்ம குருக்கு சேவை பண்ணி அவர்கிட்டேந்து முதல்ல சிரவணம் பண்ண வேண்டியது இருக்கு. மகா வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்களை சிரவணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும். அதான் பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம் ஸ்ருதிஷிரோ வாக்கியம் சமாகரண்யதாம். அந்த குருட்ட கேட்டு அந்த வேதாந்த சிரவணம் பண்ணணும். வேதாந்த சிரவணம் ரொம்ப முக்கியம். அந்த சிரவணத்தினாலதான் நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த மற்ற அழுக்குகள்லாம் நிவர்த்தமாறுது. அது சிரவணம் ஒன்னே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமிய எழுப்பி விடுறது. எப்படி நன்னா தூங்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டாச்சுன்னா அந்த சிரவணம் அவனை எழுப்புறதோ, அந்த மாதிரி உறங்கின்னு இருக்கக்கூடிய அந்தர்யாமியான அந்த பகவான இந்த மகா வாக்கியங்கள்லாம் எழுப்புறது. அதுக்கு வேதாந்த சிரவணம் பண்ணிட்டே இருக்க சிரவணத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இவனுக்கே தெரியாத புல்லுக்குள்ள போய் ஹிருதயத்தை சுத்தம் பண்ணி சுரூப பிரகாசம் ஏற்பட்டுடுறது சுலபமான உபாயம். பகவான் கபில வாசுதேவன் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது கூட அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணினார். அஷ்டாங்க யோகத்துல உபதேசம் பண்ணும்போது அது தேவஹூதி அம்மா நினைச்சா, இந்த ஒரு அபலையான ஒரு ஸ்திரீ நான் சாதனைகள்லாம் பண்ணி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய இவைகள் அனைத்தையும் அனுஷ்டானம் பண்ணிதான் நான் சித்தத்தை சுத்தம் பண்ணி உன்னை உணர முடியுமா அப்படின்னு நினைக்க, பகவான் அடுத்தது சொல்றார், அம்மா இதெல்லாம் அதிகாரிகள் யாரோ சாதகாலுக்கு சொன்னேன், என்னை சுலபமா அடையறதுக்கு உபாயம் என்ன அப்படின்னா என் விஷயத்தை காதால கேட்டுண்டே இரு, சிரவணம் பண்ணிண்டே இரு. பகவத்கீதையை சிரவணம் பண்ணிண்டே இருக்கிறதுனால சுலபமா உன்னுடைய ஹிருதயத்துல பிரகாசமாயிடும் ஆத்ம தத்துவம். ஸ்ருதிஷிரோ வாக்கியம் சமாகரண்யதாம். பட்டதிரி சொல்லும் போது சொல்றாலே, மம குண கணலீலா ஆகர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி மயி சுர சரிதோக பிரக்ய சித்தானுவృத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. பகவானுடைய குணங்களை காதால சிரவணம் பண்ணிட்டே இருக்க அப்படியே ஹிருதயத்துல போய் இவனை சாந்தப்படுத்திடுறது. சித்தவൃத்திகள்லாம் ஹிருதயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறது. எப்படி கங்கா பிரவாகமானது ஓடிண்டு வருதோ அந்த மாதிரி வெளிமுகமா அலையக்கூடிய சித்தவൃத்திகள் உள் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறது பகவத் பக்தியினால.
அது பராபக்தியில கொண்டு போய் சேர்த்துடுறது. அதுதான் சிரவணம் பண்ணிட்டே இருக்கிறது. பகவத் குணத்தையும் வேதாந்தங்களை சிரவணம் பண்ணிட்டே இருக்க 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 பகிர்முகமான சித்தவருத்திகள்லாம் அந்தர்முகமா ஆயிடுறது. சித்தவருத்தி அந்தர்முகமா ஆனதும் அதோட நிற்காத உள்ளுக்குள்ள அதையே விசாரம் பண்ணிட்டே இருக்கு. மனனம் நிதித்தியாசனம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு வர வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிர பட்சஸ்தமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம். அதுக்கப்புறம் சிரவண மகா வாக்கியத்தை சிரவணம் பண்ணி என்ன ஆச்சாரியார்கிட்ட போய் உபனிஷத்துல கேட்கும்போது சாரமா எடுத்து உபதேசம் பண்ண அயமாத்மா பிரம்ம தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்ம இத்தகையான வாக்கியங்களை காது நிறைய கேட்டத தனிமையில உட்கார்ந்து என்ன விசாரம் பண்றது. இதான் மனனம். மகா வாக்கியங்களோட அர்த்தத்தை நன்றாக விசாரம் பண்ணி ஸ்ருதிசிர பட்சஸ்தமாஸ்ரீயதாம் உபனிஷத்து சொல்லக்கூடிய அந்த பட்சத்தையே நம்ம கையில வைத்துக் கொண்டு உபனிஷத்து சித்தாந்தமா வச்சுண்டு நம்ம எந்த ஒரு சாஸ்திரம் படிச்சாலும் தப்பு கிடையாது. ஆனா ஹிருதயத்தை அந்த லட்சியத்திலிருந்து நழுவக்கூடாது. அந்த லட்சியம் ஒண்ணுதான், பரமாத்மாவை உணரணும், தன் ஸ்வரூபத்தை உணரணும், தான் நிம்மதியா இருக்க. வாழ்க்கையில அந்த சாந்தி தான் லட்சியம். அந்த சாந்தி தான் ஆத்மா. சாந்தோயம் ஆத்மா சாந்தி சமிருத்தம் அமிர்தம். அது நன்றாக விசாரம் பண்றது. ஒரு மந்திரத்தை எடுத்திருந்தாலும் கூட அத ஹிருதயத்தில் ஆழ்ந்து நன்றாக விசாரம் பண்ணணும். வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிர பட்சஸ்தமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம். இந்த லோக விஷயங்களை பேசாத இருக்கிறது. லோக விஷயத்தை பேசாத நம்ம ஹிருதயத்துல ஆத்மாதான் இருக்கு, பகவான் தான் இருக்க. ஏதோ ஒரு மனன நிதித்தியாசனங்கள் பண்ணிட்டே இருக்கிறது இந்த உபனிஷத்தை சிரவணம் பண்ணினது. மனநங்கள் பண்ணிட்டே இருக்க 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 ஹிருதயத்துல அவனுக்கு ஒரு சுத்தி உண்டாறது. அதனால இவனுக்கு நான் இன்னவன்கிற ஒரு எண்ணம் இவனை விட்டு இல்லாத போயிடுறது. இத படிப்படியா ஆச்சாரியால் நம்மளுக்கு சொல்லிட்டு வர. வாக்கியார்த்த சுவிசாரியதாம் ஸ்ருதிசிர பட்சஸ்தமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் இருக்கு. அந்த மகா வாக்கியத்தை நன்றாக விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி தான் என்னவன்கிற எண்ணத்தை விடுறது. அந்த விசாரத்தினால தன் சரீரம் மனசு இந்த புத்தி நான் இந்த சரீரம் தான் நான்கிற எண்ணங்கள் இந்த ஆத்ம விசாரத்தினால அது இவனை விட்டு நழுவி போயிடுறது. எப்படி தூங்குறவனுடைய கையிலிருந்து புஷ்பம் நழுவுறது தெரியாத நழுவிடுறதோ அந்த மாதிரி ஸ்வரூபத்துல மன சித்தங்கள்லாம் உள்ளுக்குள்ள போயிடுத்துனாக்க இவைகள்லாம் தானே நழுவிடுறது. அந்த சித்துல எல்லாம் அடங்கினதும் சரீர பிரஜை இழந்துடுறான், மனசு இல்லாத ஆயிடுறது. அங்க ஒரு சாந்தி மாத்திரம் பிரகாசிக்கிறது. இப்படிதான் அந்த சரீர அபிமானத்தை விட முடியுமே தவிர அந்த மகா வாக்கிய விசாரத்தினாலதான் சரீர அபிமானம் நீங்குமே தவிர வெளியில ஏதோ ஒரு சாதனையினால கூட நீங்காது. சாதனை பண்ணினா கூட நான் பண்றேங்கிற அகங்காரம் இருந்துட்டே இருக்கும், நான் இன்னவன்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். ஜாத்தி அபிமானமோ இல்ல சரீர அபிமானமோ இல்ல நான் சாதகன் என்கிற எண்ணமோ
இவைகள்லாம் இருந்துட்டே இருக்க, என்ன பண்ணினாலும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விசாரத்தினால ஸ்வரூப நிஷ்டனா ஆயாச்சுனாக்க தனக்கே தெரியாத இவைகள்லாம் நழுவிடுறது. அப்படிதான் இந்த சரீர அபிமானத்தை இழக்க முடியும். அதுதான் சொல்ற பிரம்மாஸ்மீதி விபாவியதாம் ஹஹரஹா கர்வ பரித்யஜதாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கனெக்ஷன் உண்டு. தேஹே அகம் மதிருஜ்யதாம். எப்படி சரீரத்தில் உள்ள நான் என்னோடதுங்கிற எண்ணத்தை விடணும். புதஜனைஹி வாத பரித்யஜதாம். நான் எவ்வளவு பெரிய வித்வானா இருக்கட்டும், ஏதாவது கேட்டான்னாக்கா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் அவள்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு வழி. உபனிடத்தை சொல்றதே அண்ணா கூட நேற்று சொல்லிட்டு வந்த மாதிரி பாலன் மாதிரி இருக்கிறது. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் நிர்வித்ய மௌனங்கச்சே. பாகவதம் சொல்றது சந்நியாச தர்மத்தை சொல்லும் போது சாதகன் எப்படி இருக்கிறதுன்னா நிறைய சாஸ்திரங்களை சேர்த்து வச்சுக்கப்படாது. அதே மாதிரி எந்த ஒரு தர்க்கத்திலையும் போய் மாட்டிக்காத. தர்க்கம் பட்சம் கஞ்சன சம்ஸ்ரயது. எந்த ஒரு பட்சத்தையும் இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு இதுல போய் விழுந்துடாத. இந்த அனுபவம் ஒண்ணுதான் இருக்கு. அந்த அனுபவத்துல திருடமா இருக்கணுமே தவிர வெளியில மனசு அலைய விட்டாச்சுன்னா இதுதான் மாயை, இது எங்க இழுத்துட்டு போகும்னு தெரியாது. அதனால அதுவும் பாண்டித்யம் இருக்கே, அந்த பாண்டித்யமானது ஒரு பெரிய சாஸ்திர வாசனான்னு பேர். சாஸ்திரம் இப்படிதான் சொல்றது, இதுதான் சாஸ்திரம்னு வந்தாச்சுனாக்கா அதெல்லாம் வெறும் வாச்சோ விக்லாபனம் ஹிதது. அதனாலதான் ஆச்சாரியால் சொல்றார், அந்த பாண்டித்யத்துல போய் விழுந்துடாத. அது பிரமத்தை உண்டு பண்ணக்கூடியது. விவேக சுடாமணியில் சுடல் ஆச்சாரிய வாக்வைகரி சப்தஜரி சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். அதனால நிறைய சப்தஜாலங்கள் வெளியில விட்டா அதெல்லாம் சித்த பிரமண காரணம். சித்தத்துக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுமே தவிர ஆனா ஹிருதயத்துல நிம்மதியை கொடுக்காது. நம்ம ஏதோ நிம்மதியா இருந்தாலும் கூட ஏதோ சாஸ்திரம் படிச்சா சாஸ்திரம் இப்படி சொல்லலையே இது இப்படின்னா அப்படின்னாக்கா நம்ம நிம்மதி இருக்கிற நிம்மதியும் கெட்டு போயிடும். அனுபவம் ஒண்ணுதான் சத்தியம். அந்த அனுபவத்தை நிலப்பலையாத இருக்கணும். வெளியில மாற்றின்ற கூடாது, சப்தஜாலத்துல மாற்றின்ற கூடாது. அதனால எத்தனம் பண்ணி சுரூபத்தை உணரணும். அதனால என்ன பண்றது, புதஜனைஹி வாத பரித்யஜதாம். அந்த பண்டிதாள்கிட்ட பண்ணக்கூடிய வாதத்தை விட்டுடும். அல்ல படித்தவாளா இருக்கலாம், ஆனா அவளுக்கெல்லாம் தூரத்திலேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போ. யார் நல்ல சாதகாலா இருக்காளோ அவளிடத்துல சங்கம் வச்சுக்கணும். இத சனத்குமார மகர்ஷி பாகவதத்துல பிருத்து மகாராஜாட்ட சொல்லும் போது சொல்றார், சாஸ்திரத்தினுடைய லட்சியமே என்ன, சாஸ்திரே ஸ்வியானேவ சுனிஷ்டித்தோன்று நாம் சொல்லிட்டு வரும்பொழுது இத்தனை பெரிய பண்டிதாலா இருக்கட்டும், அண்ணாவே அந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுவா, அவ ஸ்லோகத்துல நீ நல்ல சௌக்கியமா இருக்கணும், நீ இந்த லௌகிக விஷயங்கள் பத்தி ஆசீர்வாதம் பண்றவாளா இருக்கட்டும் இருந்தாலே, ஆனால் தூரத்திலேயே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்க, கிட்டக்க போகாத. எவ்வளவு பெரிய பண்டிதாலா இருக்கட்டும். அர்த்தேந்திரியாராம சகோஷ்டிய திருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிகிரஹேனச்ச விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன்னு வினாஹரேஹே குணபீயூஷபானாத். அந்த பகவத்கதையை கேட்டு அதனால நிம்மதியா இருந்துன்று சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணிட்டு ஏகாந்தத்துல இருந்துன்று பண்டிதார் இடத்துல போய் வாதம் பண்ண போகாத. அதனால என்ன ஆக போறது, ஒருத்தன் வாதம் பண்ண போறான்னாக்க அதனால என்ன ஆகும், இதோ ஒரு பேர் கிடைக்குங்கிற எண்ணத்தை வச்சுன்னு தானே வாதம் பண்றான், இதோ ஒரு சித்தாந்தம் பண்ணணுங்கிற எண்ணத்தை வச்சு தானே வாதம் பண்றான். ஆனா அந்த சித்தாந்தமோ அந்த பேரோ இவனுக்கு நிம்மதியை கொடுக்குமா, இவன் தேடக்கூடிய அந்த சாந்தியை கொடுக்குமோ? அவைகள் எதுவும் நிம்மதியை கொடுக்காது, சாந்தியை கொடுக்காது. இவனுக்கு ஏகாந்தத்தில் இருக்கிறதும் பகவத் பக்தியும் அதுதான் வாழ்க்கையில சாந்தியை கொடுக்கக்கூடியது, பூர்ணமான சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதான் ஆச்சாரியால் கிரமமா சொல்லிட்டு வரால்.
இதை தொடர்ந்து நாளைக்கு அண்ணாவாக்குனால கேட்கலாம். வேதாந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை விசாரம் பண்ணு. உபனிஷத் உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அந்த சத்தியத்தை ஆசிரிச்சுக்கோ. துஸ்தர்க்கத்தினால புத்தியை கெடுத்துக்காதே. உபனிஷத் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற தர்க்கம் யுக்தியை உபயோகப்படுத்திக்கும். அதுதான் நம்ம காத்தால உபனிஷத் சொல்ற போதெல்லாம் சொல்ற யுக்திகள்லாம் அதுதான். அப்புறம் எப்ப அந்த சுத்த சைதன்யம் உள்ள பிரகாசிச்சுடுத்தோ அதுவே என்னோட ஸ்வரூபம்னு தியானம் பண்ணு, இடைவிடாம தியானம் பண்ணு. பிரம்மாஸ்மீதி விபாவியதாம். எப்ப அபிமானம் அகங்காரம் எழும்புறதோ அதை நீக்கம் பண்ணு. நான் அப்படின்னு எழும்புற போதெல்லாம் அது எங்க உதயமாகிறது அப்படின்னு நாடிப்பாடு அடங்கி போயிடும். அஹரஹர் கர்வ பரித்யஜ்யதாம். அந்த கர்ப்பம் எப்பப்ப தலை தூக்குறதோ அந்த கர்ப்பத்தை, அதுதான் இப்ப சொன்னால என்ன நம்ம மகான்கள் கிட்ட இருக்கிறதோட பெரிய லாபம் என்னன்னா கர்வத்தை நிவர்த்தி பண்றது. அது ஆத்ம விசாரத்தால நம்மளே பண்ணிக்கணும். நம்ம அகங்காரம் எழும்புற போது நமக்கு தெரியணும் அது எழும்புறதுன்னு தெரியணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்க எழும்புறதுன்னு பார்த்தா ஹிருதயஸ்தானத்தில இருந்து உதிக்கிறது. மனம் ஹிருதயத்தில் அடங்கிவிடும். அஹரஹர் கர்வ பரித்யஜ்யதாம் தேஹே அகம்மதிர்ஜதாம். இந்த சரீரம் நான்கிற அஜானத்தை விடு. புத்தஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். பெரிய மகாபுருஷர்கள் பேசுற போது அவள்கிட்ட போய் வாதம் பண்றதுக்கு நிற்காது. அவ என்ன சொல்றாளோ அப்படியே கேள். அவகிட்ட போய் இல்ல இல்ல எனக்கு இப்படி தோன்றது, நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு இப்படி தோன்றது அப்படின்லாம் போய் சொல்லின்னு இருக்காது. புத்தஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். ஒரு ஒரு பெரியவர் சொன்னார், பெரிய மகாபுருஷரோட சிஷ்யர், அவரும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வசந்தவர். அவரை பற்றி இன்னொரு பக்தர் சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு சொன்னார் என்கிட்ட, அவர் எப்படின்னாக்கா அந்த குருநாதர் என்ன சொன்னாலும் சத்தியம்னு எடுத்துப்பார். இந்த குருவோட சந்நிதியிலேயே அவருக்கு அனுபவம் வந்துடுத்து. அவரை பற்றி இந்த சிஷ்யர் சொல்றார், இன்னொரு சப்ரம்மச்சாரி, குருநாதர் யாரோ ஒருத்தர், இப்ப நீங்க வரையல் வச்சுங்களேன், உங்களை பார்த்து இவர் இருக்காரே ஒரு பங்காளி, இவர் பெங்கால்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஏதோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி குருநாதர் பேசினார்னா சாதாரணமா நமக்கு என்ன தோணும், இல்லை இல்லை அவர் யாரையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விட்டார், வேற யாரையோ சொல்றாருன்னா நம்ம புத்தியில தோணும். அவர் அப்படியே எடுத்துப்பார். யாரு கண்டா அவர் எந்த ஜென்மாவை பார்த்து சொல்றாரோ, எதை பார்த்து சொல்றாரோ, யாரு கண்டா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே எடுத்துப்பார். அந்த மாதிரி ஒரு குருவாக்கிய சத்தியபுத்தியா அவதாரணா, அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தா. அதனால ஞானிகள் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவ எதை வச்சுன்னு சொல்றாளோ, யாரு கண்டா அவ வாயிலேருந்து எது விழறதோ அது சத்தியம் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கணும் சாதகம். நம்ம ஒன்றும் யாரோ பொலிட்டீஷியனை பற்றி நம்பல, இல்லாட்டா நியூஸ் பேப்பர் விஷயத்தையெல்லாம் போய் நம்புறோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம புத்தியை வைக்கலையே. அவ நமக்கு ஹிதந்தான் பண்ணுவா, அவ நம்மளை ஏமாத்தலைங்கிறது முதல்ல நம்பிக்கை வந்துடுத்தானா, ஸ்ரத்த வந்துடுத்தானா. அவாகிட்டேருந்து எப்ப நமக்கு மகா வாக்கிய சிரவணம் பண்ணி நமக்கு ஹிதம் பண்ணிக்கணும்னு இருக்கோ, அவகிட்ட போய் வாதம் பண்ண போகாது. அவனோட லாஜிக், ரீசன், பிரெயின் எல்லாம் மூடி வச்சுட்டு போ. புத்தஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். அப்புறம் சாமானிய வாழ்க்கையில பசி வருதோல்லோ, சன்னியாசிக்கு நியமம் சுத்வியாதிஷ்ட சிகித்சியதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். சன்னியாசிக்கு வேதாந்த விசாரம் பண்றவன், சன்னியாசினா யாருன்னா ஆத்ம விசாரம் பண்றவன் தான் சன்னியாசி. ஞான விசாரம் பண்றவன் தான் சன்னியாசி, சாதகன். அவன் என்ன பண்ணணும், பசி வரபோது அது ஒரு வியாதின்னு நினைச்சுன்னு அதுக்கு ஒரு மருந்து மாதிரி சாப்பிடு.
அச்சுத்வியாதிஷ்ட சிகித்சியதாம். ஒரு சத்திரத்துல நிறைய பேர் 100 பேர் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு சித்தர் நுழைஞ்சார். முதல்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டார், என்னத்துக்கு இருக்கீள்? சாப்பிட. அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டார், ஏன் உட்கார்ந்து இருக்கீள்? சாப்பிட. 3வது ஆள்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இருக்கீள்? 2 பேர் சொன்னா புரியலையா? சாப்பிடத்தான். திருப்பி 4 பேர்கிட்ட கேட்டா எல்லாரும் ரொம்ப கோபம் வந்துடுது. ஒருத்தர் சொன்னா இருக்கிறதுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு. அப்பதான் மீதி இருக்கிறவாளுக்கெல்லாம் புரிஞ்சது, சாப்பிடுறதுக்கு இருக்கிறதுக்கு சாப்பிடுறதும் என்ன வித்தியாசம். யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேகினாம். வயறு நிறைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அவ்வளவுதான். நமக்கு ஏதோ ஜீவனத்துக்கு பசிக்கு சாப்பிடணும். ரமண பகவான் கூட எப்பவும் சொல்லுவார், சாதகனுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சாதம் வேணும், கொஞ்சம் ரசம் வேணும். திருண்டு மோரும் சாதமும் இருந்துடுத்துனா போரும். அதுக்கு மேல சாப்பிடுறதெல்லாம் வியாதி தான். ஒரு விதத்துல தாரித்ரியம் இருக்கு பாருங்கோ, அனுகிரகம். நமக்கு நிறைய சம்சுவஸ்னஸ் வர வர பெயர்ல என்னெல்லாமோ போகும் உடம்புல. அந்தராமம்மா கூட சொல்லிட்டு இருந்தார், சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தார். தயிரை கடைஞ்சு மோரா பண்ணிட்டு அந்த காலத்திலேயே திருவனந்தபுரத்தில் பைப்பு வந்துட்டான். அவர் சொல்லுங்க, என்னோட சகோதரி பைப்பை திறந்து வச்சுட்டு திருவம்பாவை பூரா பாடுவாங்க. அது நமக்கு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. ரொம்ப புஷ்டி அது இதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய. இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இப்ப இந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய சம்சுவஸ்னஸ் இருக்கு. எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம். இங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன், பாதாம், கேஷ்யூ, முந்திரி பருப்பு, இதுல 2 எடுத்து போட்டுண்டா அப்புறம் என்ன ஆறுது? அப்புறம் சுவாமிகளை லாரியிலே கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லணும். நடந்தெல்லாம் வர முடியாது, கார்ல கூட ஏற முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆறுது இல்லையா? பகவான் அதனால அந்த காலத்துல ஒரு விஷயம் சொன்னார், ஜோக்கு மாதிரி. இந்த சுவாமித்துவம்ங்கிறத பத்தி ஒரு புஸ்தகம் எழுதணும் போய் அப்படின்னு. என்னத்தை எல்லாமோ பத்தி புஸ்தகம் எழுதுறா, சுவாமித்துவத்தை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதணும்னு. சுவாமி இப்ப எனக்கு தோன்றது அது புஸ்தகம் இல்லை, இது ரிசர்ச் தானே. இந்த சுவாமித்துவம்ங்கிறது இருக்கே, அது பக்தாளை பொறுத்தவரை அவளுக்கு அந்த ஆதரவு ஸ்ரத்தை அவளுக்கு நல்லதுதான். அது அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு 2 பேர் வருவா, 3 பேர் வருவா, ஒரு சுவாமி கிட்ட, ஒரு குரு கிட்ட. அவ ஏதோ கொண்டு வந்தான்னா ஒன்றும் பெருசாகாது. இந்த மாதிரி ஒரு 1000 பேர் நடத்தி இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வர்த்த முருகனார் சொல்றார், தபசு சாதனை எல்லாம் குழம்பி போயிடுது. பலவித சாப்பாடு, இங்க ஒரு சப்தாகம், அடுத்தது ஒரு சாப்பாடு, பல சப்தாகங்கள் முடிய முடிய பல இடத்துல தினமும் சப்தாகம். சப்தாகம் பண்றவாளுக்கு ஒருத்தருக்கும் அவா வருஷத்துல ஒரு சப்தாகம் பண்றா. இது சொல்றவா பாராயணம் பண்றவா இருக்காளே, அவளுக்கு டெய்லி இருந்தானா தினமும் பாயசம் அது இது. எல்லா சுவாமிகளும் எல்லாருக்குமே பிபி சுகர் எல்லாம் வந்துடும் போற இடத்துல எல்லாம் சாப்பிட்டா இல்லையா? நம்ம மட சம்பிரதாயங்கள். அதனால மடத்துல எல்லாமே பெரியவாள்லாம் அந்த காலத்துல, அவளுக்கு அந்த காலத்திலேயே தானே எல்லாரும் பெரியவாள்லாம் பார்க்க எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. அவளுக்கு சமையல் இதான் நான் தீட்சிதத்தெல்லாம் சொல்லுவேன், அவள்லாம் சுயம் பார்க்கும். அப்படியே இருங்கோம், அவாவா சமையல் பண்ணிட்டு அந்த காலத்துல ஒரு பானை வச்சு அரிசி போட்டு சமைச்சுட்டு அந்த பிட்சை சாப்பிட்டப்புறம் அந்த பானையை உடைச்சிடுவான். அது ஸ்வயம்பாக விருத்தி. சன்னியாசிக்கு பிக்ஷை. சன்னியாசிக்கு 4 வீடு 5 வீடு சில கணக்குண்டு சம்பிரதாயங்களுக்கு. அந்த கிரகத்து வாசல்ல போய் நாராயண ஹரி அப்படின்னு நின்னா பிக்ஷை கொண்டு போட்டான்னா அந்த பிக்ஷையை எடுத்துட்டு எல்லாரும் வீட்டுல எந்த ஆத்து பிக்ஷை நன்னா இருக்கலாம் தெரியப்படாது. அதனால திருப்பி அடுத்த நாளைக்கு அங்கேயே போயிடுவான்.
அதனால எல்லா பிக்ஷையுமே வாங்கிட்டு தீர்த்தத்துல முக்கிடுவாங்க. இந்த டேஸ்ட் கூட செப்பரேட்டா தெரியாம பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். பிக்ஷைங்கிறது ஒரு மருந்து. மாதுகரி பிக்ஷாம். மதுகரன்ங்கிறது வண்டு. வண்டு எப்படி புஷ்பத்தில் உட்கார்ந்து தேன் எடுக்கிற போது புஷ்பத்துக்கு கெடுதல் இல்லாம எடுக்குமோ, அதுபோல கிரகஸ்தனுக்கு கஷ்டம் கொடுக்காம அந்த யதி சஞ்சாரம் பண்றதுதான் அந்த பிக்ஷை. எந்த வீட்டுல அடுப்பு ஏத்தி புகை அணைஞ்சு 2 மணி நேரம் கழிஞ்சப்புறம் போங்கிற அவ சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது பிக்ஷை. பரமஹம்ச சன்னியாசிக்கு, தண்டி சன்னியாசிகள் ஆச்சாரம் இருக்கிறதுனால அது வேற. அவளுக்கு ஈஸ்வரனுக்கு கூட நிவேத்தியம் பண்ணி கொடுக்கப்படாதும்பா, அது இன்னொரு விதம். அதெல்லாம் சம்பிரதாயத்தில் வந்தது. இங்க பகவத்பாதால என்ன சொன்னா, மற்றவாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, சாதகனுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன். சுத் வியாதிஷ்ட சிகிச்சைதாம். இது எல்லாருக்குமே. சாப்பாடு பசிங்கிறது ஒரு வியாதி, அதுக்கு ஒரு மருந்து. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. பகவான் வைஸ்வானர அக்னியா ஹிருதய வயத்துக்குள்ள வரார். யா தேவி சர்வபூதேஷு சுதாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அதுக்கு நிவேத்தியம் பண்ற மாதிரி அன்னத்தை எடுத்துக்கோ. பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். அந்த பிக்ஷையில கிடைக்கிற அன்னத்தை ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம். இது நன்னா இல்லை, கொஞ்சம் நன்னா பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்காதே. ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம். விதிவசாது பிராப்தேன சந்துஷ்யதாம். விதிவசாது உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடு. அது எதுவாத்தான் இருக்கட்டும். விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம். சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். குளிரு சூடு எல்லாத்தையும் தாங்கிக்க படிச்சுக்கோ. காத்தால சொன்னோமே சகனம் தாங்கிக்கோ. நது விருதா வாக்கியம் சமுச்சாரிதான். சும்மா வளவளவளவளான்னு பேசாத, தேவையில்லாத விஷயங்களை சொல்லாத, வாக்கை உபாசனை பண்ணு, அனாவசியமா பேசாதே. ஔதாசீன்யம் அபீப்சியதாம். எதுலையுமே கலந்துக்காதே. இவா பட்சம் அவா பட்சம், இந்த குரூப்பு எதுலையும் கலந்துண்டு பேசாதே. இன்டிஃபரண்டா இரு வேர்ல்ட்லி லைஃப்ல. யாரு பட்சத்திலையும் சேர்ந்துக்காதே. உதாசீனஹா அப்படின்னா ஸ்வரூபஸ்தஹா அப்படின்னு அர்த்தம். உத் ஆசீனஹா. உத்ங்கிறது ஆத்மான்னு அர்த்தம். மேல எல்லாத்துக்கும் அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமயத்துக்கு மேல உத் ஆசீனஹா. ஸ்வரூபத்திலேயே இது. ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்ஸிஜ்யதாம். ஜனங்கள் நைஷ்டூரியம்னா ஜனங்கள்கிட்ட அவ நம்மளுக்கு பார்த்து ஏதோ பண்ணணும், இல்லாட்டா அவள்கிட்ட நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட், இல்லைன்னா அவளுக்கு நம்மளுக்கு கிருபை பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, நம்மள இன்னும் அவளையெல்லாம் முடிச்சு கரையேற்றணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் வந்துடும். ஜனங்களுக்கு இவாள்கிட்ட ஒரு பக்தி பகுமானம் இதெல்லாம் சிம்பத்தி எல்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் நெட்வொர்க், இன்டர்நெட். சம்சாரம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் அதுதான். நான் உங்களுக்கு ஒரு நெட்டு போடுறேன், நீங்க எனக்கு ஒரு நெட்டு போடுறீங்க. பரஸ்பரம் நெட்டயந்தா. நான் உங்களுக்கு ஒரு நெட்டு, நீங்க ஒரு நெட்டு. அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியிலேயே போக முடியாது. சைக்கலாஜிக்கல் நெட். அது பயங்கர துரிதத்தில் கொண்டு விடுறதுனால நைஷ்டுரியம் விட்டார் சங்கராச்சாரியர். நிஷ்டுரபாவம். அது மனுஷனை சிக்கிண்டு வெளியில போக விடாம பிடிச்சு கட்டி போட்டுடும். அதனால யாருக்கிட்டையும் ஒரு லிமிட்டுக்கு மேல பழகாது. அங்கதனுக்கு பாலி கொடுத்தார் உபதேசம். ராமாயணத்துல நான் பட்டுட்டாரோ இல்லையோ, சுக்ரீவன் ராமரை கொண்டு வதம் பண்ண வச்சார். அந்த சமயத்தில் கழுத்தில் ஒரு மாலை எடுத்து அங்கதனுக்கு போட்டு கொடுத்துட்டு, பாலி சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டு அங்கதனை பக்கத்தில் கூப்பிட்டு சொல்றார், நாதி ஸ்நேக பிரசங்கோபா ந காரியா குத்திரச்சித் துவயா. யாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்நேகமோ ரொம்ப அட்டாச்மெண்டோ ஒன்றும் வச்சுக்காதே. எல்லா இடத்தையும் சமமா மிடில் பாத்துல போயின்று. எங்கேயும் போய் ரொம்ப ஒட்டிக்கவோ, யாருக்காவது ஒன்னாலதான் காரியம் ஆகணுங்கிற மாதிரி அவளை ஃபீல் பண்ணவும் வைக்காதே.
அவள்கிட்டேருந்து உனக்கு காரியம் ஆகணுங்கிற மாதிரி ஒன்றும் வச்சுக்காது. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கனெக்ஷனே வச்சுக்காது. தர்மம் தான் ஸ்நேகம். ஸ்நேகம்ங்கிறது சைக்கலாஜிக்கல் இல்லை. சரீரத்தால இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட மனசால இருக்கிற அட்டாச்மெண்ட் ஒரு துரிதத்தை கொடுக்கும். தர்மம் தான் ஸ்நேகம். இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த தர்மத்துக்காக, லவ்ங்கிறது தர்மம் தான். அது நாம பண்ணுவோம். யாருக்கு தர்மம் இருக்கோ அவளை நம்ப முடியும். மனசால இருக்கிற அன்பு இருக்கே, அது எவ்வளவு அன்பு இருக்கோ அது அங்கே புறக்கணிக்கப்பட்டா வெறுப்பா மாறிவிடும். வெறுப்பா மாறிவிடும். இப்ப பாருங்க, மகாபாரதத்தில் அந்த அம்பா பீஷ்மர் புறக்கணிச்சு விட்டார். என்ன ஒரு உக்ரபாவத்தோட போய் தபசு பண்ணி பீஷ்மரை கொல்லறதுக்கு திருப்பி இன்னொரு பக்கத்துக்கு சிகண்டியா வந்துட்டார் இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மர் எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னா, பகவானுக்கு பல நாமம் சொல்றதுல சிகண்டின்னு ஒரு நாமம். அதனால ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்ஸ்ருஜிதான். ஜனங்களோட இந்த கனெக்ஷன்லாம் வச்சுக்காது. ஒரு ஒன்னுலையும் மனசால ஒட்டிண்டு வேண்டாத சிக்கல்ல போய் மாட்டிக்கப்படாது. அதுவும் யதிக்கு, அத்தியாத்ம சாதகனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே போயிட்டே இருங்கிறான். எங்கேயோ போயிட்டு அவளுக்கு லெட்டர் போடுறது, அப்புறம் நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா, நான் சௌக்கியமா இருக்கேனா. இங்க உள்ள ஒருத்தர் தினமும் அன்னைக்கு போஸ்ட்மேன் வரது, நான் சொல்றது ஒரு 30-35 வருஷம் முன்னாடி கதை. போஸ்ட்மேன் கிட்ட தினமும் கேட்பார், எனக்கு லெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஒருத்தர் தனியே இருக்கார் பாவம், வயசானவர். லெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்பார். போஸ்ட்மேன் தினமும் இல்லையம்பர். ஒரு நாளைக்கு போஸ்ட்மேனுக்கும் கொஞ்சம் ஏதோ மூடு சரியில்லை போல் இருக்கு. உங்களுக்கு யாரு லெட்டர் எழுதுறதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அடுத்த நாளைக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது இவருக்கு. போஸ்ட்மேன் தான் இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, உள்ள கொண்டு வந்து கொடு அப்படின்னு. சைக்கிளை நிறுத்தி போஸ்ட் கார்டு எடுத்துன்னு உள்ள கொண்டு போய் இந்த கார்டு கொடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு பார்த்தா அடுத்த நாளைக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. இப்படி தினமும் லெட்டர் வருது. போஸ்ட்மேனுக்கே ஆச்சரியம், என்னப்பா லெட்டர் பார்த்து இவரே தான் எழுதுறாரு. போஸ்ட்மேன் இப்படி சொல்லிவிட்டாரு. அதுக்காக தானே இங்க ஒரு கார்டு எழுதி போட்டு தினமும் வரும் லெட்டர். அது வேற போஸ்ட்மேன் சைக்கிளை நிறுத்தி உள்ள போய் கொண்டு கொடுத்துட்டு வரணும். எங்கேயுமே ஒரு கனெக்ஷன் இல்லாம ஏற்றி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் பாகவதத்துல பிரம்மரகீதத்தில் அந்த கோபிகைகள் சொல்ற, இவாளுக்கு யாருக்கிட்டையும் சம்பந்தம் கிடையாது, பகவானுக்கு சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணனை பத்தி சொல்ற போது இந்த கருப்பா இருக்கிறவாளையே நம்பப்படாதுங்கிறவா. இந்த கிருஷ்ணன் அப்படி எப்படி போயிட்டே இருக்கா, எங்கேயுமே ஒட்டலை. அந்த வண்டு இருக்கே, புஷ்பத்திலேருந்து தேன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு, ஒட்டவே இல்லை. சாதுக்கள், உத்தவர், அவரும் அங்க கருப்பா இருக்கார். அவர் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கார் பாக்குறதுக்கு. அவரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வச்சுட்டு பரமஹம்சர்களை வச்சுன்னு சொல்ற. அவளும் தான் ஊர் ஊரா போறா, உபதேசம் பண்றா, அது பண்றா. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு கிளம்பி போறது நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லிக்க மாட்டாளாம். அப்ப பாக்குறோம், போயிட்டு வரேன் சௌக்கியமா இருக்கும், ஏதாவது சொல்லின்னு போகப்படாதோ, சட்டுன்னு காத்தால பார்த்தா அளக்கணும். அப்ப போயிடுவாங்க. அடுத்த ஊர் போயாச்சு, அடுத்த ஊர் போயாச்சு, அடுத்த ஊர் போயாச்சு. போனா சுவாமிகள் ஏதாவது ஒரு லெட்டர் போடுவார், ஒரு போன் பண்ணுவார், ஒரு மெசேஜ் அனுப்புவார்லாம். பார்த்தா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் பாண்டேஜ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த சத் சங்கத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறதே கீழே, ஐ வில் டாக் லேட்டர், நோ ஐ ஆம் இன் சத் சங்கம். அது இங்க சொல்றதுக்குள்ள அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு இங்கேருந்து போயாச்சு மெசேஜ். நான் வெளியில போறதுக்குள்ள அங்கேருந்து யாரோ கேட்கறா, யாரு வழியாவோ நீங்க இப்படி சொன்னீங்களாமே. சாதனையில மேல போகணுமானா என்ன, நீ சாதனைன்னு சொன்னாலும் இதெல்லாம் ஒரு சிக்கு தூக்கி கங்கையில போட்டு போய் பேச. இதெல்லாம் இல்லாம ஒரு காலத்தில் இருந்திருக்குமே இல்லையா? இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன்ல தெரியாதா இருக்கும். ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒன்றும் இல்லை, எங்கேயோ போய் லெட்டர் எழுதினாத்தான் உண்டு. ஒரு போஸ்ட்மேன் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, லெட்டர் வரதா பார்த்துட்டு இருப்பா. அது ஒரு சுகம் இருந்தது அவளுக்கு. எத்தனையோ ஒரு 15 நாள் வெயிட்டிங் டைம், 15 செகண்ட் வெயிட் பண்ண முடியல.
அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்கை கூட அது கிரியேட் பண்ணியாச்சு. அது பொய் தான். அது இல்லாம நம்ம இருந்திருக்கோம். இன்னமும் அது ஒரு கால் ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ரோஃபில் இதெல்லாம் இல்லாம ஆனால் நம்ம இருக்கத்தான் போறோம். ஆனா நமக்கு ஒரு பயம், ஒரு இது இல்லாட்டா என்ன ஆகுது, சார்ஜ் பண்றதுக்கு என்ன பண்றது, அது பண்றதுக்கு என்ன பண்றது. இமேஜினரி கனெக்ஷன்ஸ், இமேஜினரி ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இமேஜினரியோ அப்படிதான் நம்ம ஃபேக்சுவலா உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் எல்லாமே அப்படிதான். அதுதான் சொன்னார், ஜனகிருபா நைஷ்டுரியம் உத்ஸிருஜ்யதாம். எல்லாத்தையும் விடு. எது எது உன்னை பிடிச்சு இழுக்குமோ, எது எது உன்னை தொந்தரவு படுத்துமோ, எது எது உன்னை சைக்கலாஜிக்கலி பிசிக்கலி உன்னை பிடிச்சு கட்டி போடுமோ எல்லாத்தையும் கத்திரிச்சு ஏகாந்தே சுகமாஸ்யதாம். ஏகாந்தத்துல சென்று உட்காருப்பான சாதகனுக்கு வேதாந்த மனனம் பண்ணணுமானால் ஏகாந்த தேசத்து இருந்து ஏகாந்தே சுகமாஸ்யதாம். அப்புறம் என்ன பண்ணணும்? பரதரே சேத சமாதியதாம். மனசை ஆத்மாவில எதிர்த்து ஸ்வரூபத்துல வெளியிலேந்து விட்ரா பண்ணி லக்ஷ்யே பிரம்மணி மானசம் திருடதரம் சம்ஸ்தாபிய பாஹ்யேந்திரியம் ஸ்வஸ்தானே வினிவேஷ்ய நிஷலதனு உபேட்ச தேகஸ்திதி. சங்கராச்சாரியர் ஸ்டெப் பை ஸ்டெப் விவேக சூடாமணியில சொல்லிக் கொடுத்தார். லக்ஷ்யே பிரம்மணி மானசம் திருடதரம் சம்ஸ்தாபிய. மனசை பிரம்மத்துல திருடமா நிறுத்துறதுக்கு நிச்சயம் பண்ணிட்டு கிரியாந்தராசக்தி அபாஸ்திய. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எனக்கு பண்றதுக்கு இருக்குன்னா மனசு ஓடும். ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னா மனசு ஓடும். எதையோ ஒன்று அடுப்புல ஏதோ வச்சிருக்கேன் அதை இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா மனசு ஓடும். ஏதோ ஒன்று அட்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு நினைச்சுன்னா மனசு ஓடும். இல்ல இதுக்குள்ள எங்கேயோ ஏதோ ஒரு பாம்போ ஏதோ உள்ள அடந்திருக்குன்னா தியானம் பண்ண முடியாது. பயம் இருக்குன்னா மனசு ஓடும். அதனால முதல்ல இதெல்லாம் கழட்டி போடுங்கிறார். இதெல்லாம் கழட்டி போட்டு சிகிர்ஷா, ஜிக்ஞாசா, பிரேப்சா, ஜிஹாசா, பயம், துவைத்தம் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஏகாந்தே சுகமாஸ்யதாம். ஏகாந்தத்தில் இருந்து வெளியில அலைஞ்சின்னு இருக்கிற மனசை மெதுவா ஆத்ம விசாரத்தினால ஹிருதயத்துக்கு கொண்டு அந்த நிச்சலமாய் இருக்கிற அதிஷ்டானத்துல சாட்சி சைத்தன்யத்துல உள்ள அந்த சாட்சியா இருக்கிற ஞப்தி சுத்த ஞஹா உள்ள இருக்கிற சனை சனைஹி நிச்சலதாமுபானயன் பூர்ணம் சதேவானு விலோகையத்ததா. மெதுவா மனசை சாந்தம் பண்ணி நிச்சலம் பண்ணி நிச்சலம் பண்ணி நிச்சலம் பண்ணி அந்த இருப்பு மட்டுமா இருக்கிற வஸ்துவில எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அப்படி சமாதி நிலையில இரு. கிரியாந்தராசக்தி அபாஸ்ய கீட்டகோ தியாயன் யதாலிம் ஹி அலிபாவமிருச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டயா. அந்த யோகியும் மனசை வித்ரா பண்ணிட்டு சமாயாதி மனசை ஆத்ம தியானம் பண்ணி நான் நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமான வஸ்து, நான் சைத்தன்யம் ஆகாசம் போல நிர்விகல்பமான வஸ்து, இந்த சரீரமோ மனசோ புத்தியோ நான் அல்ல, நான் அகண்டமான வஸ்து, பூர்ணமான வஸ்து, சுத்தமான ஆத்மா சைத்தன்யம், சுத்த சிவமே என்னோட ஸ்வரூபம், நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமானவனே நான், மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர்ன தேஜோன வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அந்த சிவம், அந்த ஆத்மா நிர்மலமான சைத்தன்யம், அகண்டமான பூர்ண வஸ்து, இதுவே நான் அப்படின்னு மனசுல அந்த நிரந்தர மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி மனசு அதுல ஊற போட்டு அப்படி சாந்தம் பண்ணு. சமாதியதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். அகண்டமா இருக்கிற எல்லையற்ற வஸ்துவை உள்ள பாரு. பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். பூன்றமாம் பொருள் அகண்டமான சுத்தமான நிர்மலமான ஆகாசவன் நிர்மல நிர்விகல்பம் நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம் அந்தர்பகி சூன்யம் அனன்யமத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்தியம். கடாகாசம் மகாகாசே இவாகாசம் பராத்மனி விலாப்பிய அகண்ட பாவேன தூஷ்ணீம் பவ சதாமுனே. இந்த கடம் உடையிற போது கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் மகாகாசத்துல விலீனமாகிற போல
உள்ள இருக்கிற அந்த வஸ்துவே அகண்டம், பூர்ணம், எல்லையற்றது. அந்த சுத்த சைதன்யமே நான், ஆத்மாவே நான், ஆனந்தமே நான், அனந்தமான பொருளே நான், நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமான வஸ்துவே நான். எனக்கு பிறப்பு கிடையாது, எனக்கு இறப்பு கிடையாது, எனக்கு மூப்பு வளர்ச்சி கிடையாது. சதா சுத்தம், நிர்மலம், சாந்தமா இருக்கிற சைத்தன்யமே என்னோட ஸ்வரூபம். அது எப்பவும் ஏகரூபமாக சித்ஸ்வரூபமாக பிரகாசிச்சுருக்கு. அந்த சிவமே நான், பிரம்மைவாகம் அஸ்மி, பிரம்மைவாகம் அஸ்மி அப்படிங்கிற பாவத்தை ஹிருதயத்துல திருடம் பண்ணிக்கோ. ஜெகதிதம் தத்பாசிதம் திருஷ்யதாம் அப்படின்னு கண்ணை துறந்து இந்திரிய வேத்தியமான பிரபஞ்சம் தெரியற போதும் சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசித்த. இந்த காணக்கூடிய ஜெகத் பூரா பிரம்மத்துல உதிக்கிறது, பிரம்மத்துல நிற்கிறது, பிரம்மத்துல லயிக்கிறது. அதனால இது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மைவேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதஷ்ட உத்தரேண அதஷ்ட ஊர்த்வம் ச பிரசிருதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். அப்படி தியானம் பண்ணி ஜெகத்தும் பிரம்மஸ்வரூபமே அப்படி தெரிஞ்சு தத்துவதார்டியம் வந்து ஞானானுபவ நிஷ்டை வந்ததுக்கு அப்புறம் பிராக்கர்ம பிரபிலாப்பியதாம். அவளுடைய பிராரப்தத்தை மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் எங்க ஆகாசத்துல பருந்து பறந்தாலும் திருப்பி பூமிக்கு வந்து இறங்குற மாதிரி, கிளை கொம்பு வரா மாதிரி இந்த சரீரம் தான் நம்ம கிளை. அதுல வந்து இறங்கி விட்டானா பிராரப்தம் இருக்கு, அது பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போட்டோம். பிராரப்தம் த்விக புஜ்யதாம், பிராக்கர்ம பிரபிலாப்பியதாம். அவனுக்கு சுகம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கானா ஞானி ராஜாவா இருப்பான், துக்கம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கானா அவனுக்கு ஏதோ கஷ்டங்கள் இருக்கும். இல்லைன்னா யதி தர்மத்துல வந்து பிக்ஷாடனாதிகள் செய்துன்னு இருப்பார். சில பேர் வந்து தபஸ் பண்ணிட்டு, இப்போ சுவாமி தபோவன் மகாராஜ் இங்க இருந்தார் ஹிமாலயத்துல, மேல 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 போயிட்டே இருந்தார், கீழேயே இறங்கி வரல. இருக்கிற குளிர்ல எல்லாம் அந்த ரொம்ப தீவிர குளிர் காலத்துல உத்தரகாசி வரை வந்து விடுவார். அபூர்வம் தான் ரிஷிகேஷ் கூட இறங்கி வருவார். பாக்கியெல்லாம் கைலாச யாத்திரா அங்கங்க படிச்சா ஏன் இவ்வளவு படாத பாடுபடுறான்னு தோணும். அவ்வளவு தபஸ் அந்த குளிர்ல. இதுக்குன்னு ஒரு பிரயோஜனம், சரீரத்துக்கு வேற வேலையெல்லாம் கிடையாது. எப்போதான் அவர்கிட்ட வேதாந்த சிரவணத்துக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார். இந்த கர்மா இருக்கோலையோ அது முடியற வேற ஏதாவது பண்ணணும். அதனால பிராக்கர்ம பிரபிலாப்பியதாம் சிதிபலாத். எப்படி சிதிபலாத்? அந்த ஞானத்தையே ஆசிரியச்சுண்டு, ஸ்வரூப நிஷ்டையே ஆசிரியச்சுண்டு, நாப்பியுத்தரைஹி சிலிஷ்யதாம். இந்த பிராரப்த கர்மா எல்லாம் இருக்கு, அதால ஒட்டிக்காது. ஆகாமி சஞ்சிதமெல்லாம் ஞானத்தால அடிபடும். பிராரப்தம் இருக்கே, பிராரப்தத்துல ஒட்டிக்காது. பிராரப்தம் ஏதோ நடக்கட்டும். பிராரப்தாய சமர்ப்பிதம் சோகபுகு. பிராரப்தம் சரீரத்தை பாட்டுக்கட்டும். பிராரப்தம் த்விக புஜ்யதாம் அதபர பிரம்மாத்மனாஸ்தியதாம். அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுண்டு சரீரம் இருக்கிற போதும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, பரபிரம்ம வஸ்துவாக அகண்ட பூர்ண வஸ்துவாக இரு அப்படின்னு பூர்த்தி பண்ணினார் பகவத் பாதால். இந்த சாதனா பஞ்சகத்தை நாம் இப்போ சமர்ப்பணம் பண்றோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.